காலை எழுந்தது முதலே தலை சுற்றல் அதிகமாக இருந்தது. ஜென்னிக்கு பொருட்படுத்தவில்லை. குளித்துவிட்டு வேலைகளை கவனிக்க தொடங்கினாள். டேவிடை 7 மணிக்கு எழுப்பினாள். குழந்தைய எழுப்பி ரெடி பண்ணுங்க, கொஞ்சம் படிச்சுட்டு குளிக்க போட்டோம். ஜோ, எந்திரி ராஜா, முகம் கழுவிட்டு படிக்க வேண்டாமா? காலையில் ஜோவை எழுப்புவது அத்தனை சுலபமான செயல் அல்ல. அதற்கு அசாத்திய பொறுமை வேண்டும். ஜென்னி சமையல் கட்டில் காலை உணவுக்கான ஏற்பாடுகளை செய்யும் நேரம். இவர்கள் குடும்பம் பற்றிய ஒரு அறிமுகம். டேவிடுக்கு வயது 34. ஒரு நிதி நிறுவனத்தில் டேவிட் ஜூனியர் அதிகாரி. 5 இலக்க சம்பளம். வசதியான அப்பர் மிடில் கிளாஸ் குடும்பம். மனைவி ஜென்னிக்கு வயது 30. ஒரு பெரிய தனியார் ஆஸ்பத்திரியில் தலைமை நர்ஸ். ஒரே மகன் ஜோ, 9 வயது. சின்ன குடும்பம், ஆனால் சீரான குடும்பம். இது சொந்த வீடு. மாருதி 800 கார் ஒன்று உண்டு. காலையில் இருவரும் வேலைக்கு போய்விட்டால் மாலைதான் வருவார்கள். ஜென்னி நர்ஸ் என்பதால் சில சமயம் இரவு டியூட்டி கூட உண்டு. டேவிட் மகனை அந்த நேரம் பார்த்து கொண்டு வீட்டு வேலைகளையும் செய்து கொள்வார். ஜோவை ஒரு மாதிரி எழுப்பி குளிப்பாட்டி காலை உணவை ஊட்டி விடுவதற்குள் 8:30 மணி ஆகிவிட்டது. இருவரும் பரபரப்பாக புறப்படும் சமயம் ஜென்னி தாளமாட்டாமல் கொடகொடவென வாந்தி எடுக்க அப்பா மகன் இருவருமே பதறி போனார்கள். ஜென்னிக்கு மயக்கமே வந்துவிட்டது. புறப்படுமா, உங்க ஆஸ்பத்திரியில பெரிய டாக்டர்கிட்ட காட்டிடலாம். இல்லைங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க ஜோவை விட்டுட்டு ஆபீஸ் புறப்படுங்க. நான் கொஞ்சம் லேட்டா ஆட்டோல கிளம்புறேன். வேண்டாம், நான் லீவ் போட்டுட்டு உன் கூட வரேன். ஜென்னி எழுந்து விட்டாள். காரை எடுத்துக்கொண்டு முதலில் குழந்தையை பள்ளிக்கூடத்தில் விட்டுவிட்டு நேராக இருவரும் ஆஸ்பத்திரிக்கு வந்தார்கள். அங்குள்ள லேடி டாக்டரிடம் வந்தார்கள். ஜென்னி வணங்கினாள். விவரத்தை சொன்னாள். டாக்டர் பரிசோதித்தார். நாள் தள்ளி இருக்குதா? ஆமா டாக்டர். யூரின் டெஸ்ட் எடுத்து பார்த்தலாம். அரை மணி நேரத்தில் அந்த டாக்டர் கை குலுக்கினாள். கர்ப்பமா இருக்கீங்க ஜென்னி. டேவிட் துள்ளி விட்டான். நிஜமாவா டாக்டர்? ஜென்னி கேட்டாள். என்ன சந்தேகம்? கிளியர் பாசிட்டிவ். வாழ்த்துக்கள். பலவீனமா இருக்கீங்க. டானிக் எழுதி தரேன். பெரிய டாக்டர்கிட்ட போய் லீவு எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு போங்க. 1 மாசம் பெட் ரெஸ்ட்ல இருங்க. மிஸ்டர் டேவிட் கிட்ட இருந்து பாத்துக்குங்க. தாமதமா வந்திருக்கிற கர்ப்பம், எச்சரிக்கையா இருக்கணும். ஜென்னி ஒரே ஒரு நாள் லீவ் எழுதி கொடுத்து விட்டு வெளியே வந்தாள். போதுமா ஜென்னி? என்னை வீட்டுல விட்டுட்டு நீங்க ஆபீஸ்க்கு புறப்படுங்க. மாட்டேன். என்னங்க நீங்க? லீவை வீணாக்காதீங்க. எப்பவுமே கடமை உணர்வோட இருக்காத ஜென்னி. எப்பேற்பட்ட சந்தோஷம் இது. வாய் விட்டு சிரிக்க வேண்டாமா? சீரியஸா இருக்கிறிய? அவள் பேசவில்லை. இருவரும் வீடு திரும்பி விட்டார்கள். நீ உட்காரு, நான் ஹார்லிக்ஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். டேவிட் சொன்னபடி செய்தான். பக்கத்தில் வந்து உட்கார்ந்தான். இப்படி ஒரு நாளை நான் கற்பனை கூட செஞ்சு பார்க்கல ஜென்னி. நம்ம ஜோவோட அதிர்ஷ்டம் தாமதமா வேலை செய்யுது. ஜோ ஒரு பையன் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பெண் குழந்தைதான் வேணும் எனக்கு. ஜென்னி பேசவே இல்லை. அதுக்கு ஆலிஸ்னு பேர் கூட நான் யோசிச்சுட்டேன். பதிலே இல்லை. நீ தனியா கஷ்டப்பட வேண்டாம். கை நிறைய சம்பாதிக்கிறோம். எல்லா வேலைகளையும் கவனிக்க வீட்டுக்கு ஒரு வயசான அம்மாவை நியமிச்சிடலாம். நீ ஒரு துரும்ப கூட கிள்ளி போடக்கூடாது. ஜென்னி அப்படியே உட்கார்ந்திருந்தாள். என்னம்மா, ரொம்ப சோர்வா இருக்கா? இல்லனா நீ கொஞ்சமும் எதிர்பாராத இன்ப அதிர்ச்சியில வாயடைச்சு போயிட்டியா? சொல்லு ஜென்னி. நிமிர்ந்து அவனை பார்த்தாள். இல்லைங்க, நான் ரொம்ப கவலையில இருக்கேன். என்ன கவலை? இந்த பிரசவம் நல்லபடியா நடக்கணுமேங்கிற கவலையா? அதில்ல, இத்தனை வருஷம் கழிச்சு புள்ள உண்டான காரணமா யாராவது கேலி பண்ணுவாங்கன்னா? 30 வயசுல கர்ப்பம் தரிக்கிறதுல தப்பே இல்லம்மா. அதுவும் இல்ல. பின்ன என்ன ஜென்னி? உன் மனசை எதுவோ உறுத்துது. கர்ப்பம்னு தெரிஞ்சதும் உன்கிட்ட மலர்ச்சி இல்ல. பளிச்சுன்னு ஒரு வெளிச்சம் வரல. ஆழமா நீ கவலைப்படுற. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஜென்னி எழுந்தாள். நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் டேவிட். என்ன? இந்த கர்ப்பத்தை நான் கலைச்சிட போறேன். என்னது? ஆமா டேவிட். டேவிட் முகத்தில் ஆவேச கொந்தளிப்பு. வேகமாக அவளை நெருங்கினான். என்ன டேவிட், என்னை அடிக்கணும்னு கை துடிக்குதா? ஆமா, தாய்மை அடைஞ்சிருக்க. அதுதான் என்ன தடுக்குது. இல்லன்னா உன்ன. ஜென்னி லேசாக சிரித்தாள். எப்படி ஜென்னி, இந்த மாதிரி பேச உனக்கு வாய் கூசல? கேட்டுட்டு நான் துடிச்சு போய் நிக்கிறேன். பைத்தியமா உனக்கு? வராத ஒண்ணு வந்திருக்கு. பல வருஷங்கள் கழிச்சு கர்த்தர் கொடுத்த காணிக்க. அத சுலபமா உன் வார்த்தையில கலங்கப்படுத்திட்டியே. இல்லைங்க, நான் தப்பா எதுவும் பேசல. இந்த கர்ப்பத்தை நான் கலைக்கிறதா நியாயம். விசுக்கென திரும்பினான் டேவிட். ஜென்னி, திரும்பவும் அதையே சொல்லி என்னை மிருகமாக்காத. நமக்கு கிடைச்சிக்கிற முதல் சொத்து, அதை அழிக்க விட மாட்டேன். இதான் இப்ப சொன்னீங்களே, இதான் நான் கலைக்க நினைச்சதுக்கு காரணம். என்ன சொல்ற? முதல் சொத்துன்னு சொல்றீங்க அப்படின்னா ஜோ என்ன? அது 2ஆம் பட்சம் ஆயிடுச்சா? ஜென்னி, நீ பெத்துக்க போற முதல் குழந்தை இதுதானம்மா. அதுதானே நிஜம். இருக்கலாம். ஆனா மலடின்னு ஊர் பேசாம என்ன தாயாக்குன பெருமை ஜோவுக்கு தான். ஜென்னி, நமக்கு கல்யாணம் ஆகி 12 வருஷங்கள் ஆச்சு. குழந்தை பிறக்கலன்னு ஜோவை தத்தெடுத்தோம்.
இத்தனை வருஷம் கழிச்சு நீயே சுமக்கிற பாக்கியம் வந்திருக்கு, அத கலைப்பாங்களா? உங்க தாபம் புரியுது. நான் இத பெத்துட்டா நம்ம 2 பேர் கவனமும் இதன் மேல திரும்பிடும். ஜோ 2ஆம் பட்சம் ஆயிடுமா? அதை விட பெரிய கொடுமை எதுவும் இல்ல. இல்லன்னு சொல்லலாம், ஆனா அதுதான் நடக்கும். அதை செய்ய நான் தயாரா இல்ல. நமக்கு ஒரே குழந்தை ஜோ தான். இத கலைச்சிட்டு நான் கருத்தடை ஆபரேஷன் செஞ்சுக்க போறேன். முடிவே எடுத்துட்டேன். தாள மாட்டாமல் டேவிட் அவளை அறைந்தே விட்டான். ஜென்னி பேசவில்லை. என் பொறுமையை சோதிக்கிற. இது என் குழந்தை, என் வாரிசு. இத்தனை வருஷங்கள் கழிச்சு உருவாயிருக்கு. இத கலைக்க நான் அனுமதிக்க மாட்டேன். இது பிறக்கிற காரணமா ஜோவோட மதிப்பும் அவன்கிட்ட வச்ச பாசமும் இன்னும் ஏறும், கொஞ்சம் கூட குறையாது. அதை நீ புரிஞ்சுக்கோ. இல்லைங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல. ஜென்னி, அதையே சொல்லாத. தயவு செஞ்சு உன் மனச மாத்திக்க. அவள் பேசவில்லை. நீ பிடிவாதமா இருந்தா நீ இழக்க போறது உன் வயிற்று பிள்ளைய மட்டும் இல்ல, என்னையும் தான். டேவிட் இதை சொல்லிவிட்டு வேகமாக வெளியேறிவிட ஜென்னி அப்படியே உட்கார்ந்து விட்டாள். கண்கள் கலங்கின. ரொம்பவும் சோர்வாக இருந்தது. படுத்து விட்டாள். ஜோ மேல உள்ள பாசம் குறையவே கூடாது. அதுக்காக எதை வேணும்னாலும் நான் தியாகம் செய்வேன். அவருக்கு இதை நான் புரிய வைக்கணும். எப்படி புரிய வைப்பேன்? வீட்டிலிருந்து புறப்பட்ட டேவிட் நேராக அந்த சைனீஸ் உணவகத்துக்கு வந்து விட்டான். அதன் உரிமையாளர் பாலாஜி டேவிடுக்கு நெருங்கின நண்பன். பாலாஜியிடம் கலக்காமல் டேவிட் எந்த முடிவையும் எடுக்க மாட்டான். சந்தோஷமோ துக்கமோ முதலில் பகிர்ந்து கொள்வது பாலாஜியுடன் தான். டேவிட் உள்ளே நுழைய பாலாஜி நடந்து கொண்டே தலைமை சமையல்காரருக்கு உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டிருந்தான். வா டேவிட், ஆபீஸ்க்கு போலியா? இல்லடா. காரணம் இல்லாம என்ன பார்க்க வரமாட்டியே, என்ன சாப்பிடுற? சூடா ஒரு டீ மட்டும் கொடு. நீ இப்படி வந்து உட்கார். மனசுல உள்ள பாரத்தை இறக்கி வைக்கணும். வந்துட்டேன். ஒரு தேநீருக்கு சொல்லிவிட்டு பாலாஜி அருகில் வந்து உட்கார்ந்தான். ஜென்னி கர்ப்பமா இருக்காடா. வா, எத்தனை சந்தோஷமான செய்தி. இத்தனை மெதுவா சொல்ற. இன்னைக்கு ஈவினிங் தண்ணி பாத்தி உண்டா? உண்டா என்ன? கண்டிப்பா உண்டு. எனக்கு இப்ப இருக்கிற கவலைக்கு இப்பவே ஒரு ஏத்தலாமான்னு இருக்குடா. கவலையா? மடையா, உனக்கு புள்ள வரப்போறது கவலையாடா? நான் சொல்றத முழுக்க கேளுடா. கர்ப்பம்னு தெரிஞ்சதும் ஜென்னி என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? அத கலைக்க போறாளாம். என்ன வளர்ற? டேவிட் காலையில் நடந்த சம்பவத்தை ஒன்று விடாமல் சொல்லிக் கொண்டே வந்தான். இதுதான்டா. இத கேட்டுட்டு அவளை நான் அடிச்சிட்டேன். எனக்கு எப்படி இருக்கும்? என் பிள்ளைய கலைக்க இவ யாருடா? என்னால தாங்கிக்க முடியல பாலாஜி. எச்சரிக்கை கொடுத்துட்டு வந்திருக்கேன். பாலாஜி எதுவும் பேசவில்லை. உள்ள கொந்தளிக்குது பாலாஜி. இனிமே ஜென்னி கிட்ட பேச என்னால முடியாது. நீ வா பாலாஜி, வந்து பேசு. அந்த முட்டாளுக்கு புரியவை. என்னை விட சுமக்கிற அவளுக்கு ஆசை அதிகமா இல்ல இருக்கணும். பாலாஜி டேவிடின் தோளில் கை வைத்தான். கொஞ்சம் ஆற போட்டு பேசுடா. உணர்ச்சி வசப்பட்டா எல்லாமே தப்பு தப்பா வரும். கோவம் அடங்கி புத்தி பேச்சுக்கணும். ஒரு நாள் ஆற போடு, நான் வரேன். டேவிட் புறப்பட்டான். டேவிட் வீட்டுக்கு வந்து விட்டான். ஜோவை உட்கார வைத்து ஜென்னி பாடம் சொல்லி கொடுத்து கொண்டிருந்தாள். டேவிட் முகம் கழுவி உடை மாற்றி கொண்டு வந்தான். அம்மா பசிக்குது. சப்பாத்தி சூடா இருக்குடா ராஜா, சாப்பிடலாம். ஜோ ஓடி வந்து டேவிடின் கழுத்தை கட்டி கொண்டான். டாடி, வீக்கெண்ட்ல கிஷ்கிந்தா போலாமா? சரிடா கண்ணா. அடுத்த மாசம் எங்க ஸ்கூல்ல ஊட்டிக்கு எக்ஸ்கர்ஷன் கூட்டு போறாங்களாம். என்ன நீ அனுப்புவியா? போயிட்டு வாயேன். மம்மி வேண்டான்னு சொல்லுது. மம்மிட்ட நான் பேசுறேன், சரியா? டாடி, நான் சைக்கிள் கத்துக்கணும். என் வயசு பசங்க எல்லாரும் ஓட்டுறாங்க. ஜென்னி வெளியே வந்தாள். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நம்ம வீடு மெயின் ரோட்ல இருக்கு. டிராபிக் அதிகமா இருக்கு. நீ சைக்கிள சரியா ஓட்டலன்னா நான் அடியில நெருப்ப கட்டிட்டு இருக்கணும். பாருங்க டாடி, நீ போமா. டாடி தான் நல்லவங்க. எதுக்குமே தடை சொல்றது இல்ல. நீ மோசம். சரி சரி, சாப்பிடவா? எனக்கு வேண்டாம். ஜோ முகத்தை தூக்கி வைத்துக் கொள்ள, வாடா, கோவத்தை சாப்பாட்டு மேல காட்டாத. நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். வா. வர வர உனக்கு செல்லம் அதிகமாயிடுச்சு. மூவரும் சாப்பிட உட்கார வழக்கம் போல டேவிட் தான் ஜோவுக்கு ஊட்டினான். பாதி சாப்பிடும் போதே ஜோவுக்கு உறக்கம் வந்து விட்டது. ஜென்னி கை கழுவி விட்டு ஜோவை அணைத்து பிடித்து படுக்கைக்கு கொண்டு போனாள். படுக்க வைத்தாள். உறங்கிவிட்டான். தளதளப்பான உடம்பு, குண்டு கன்னம், உருண்டை மொழி, வசீகரமான சிரிப்பு, நல்ல பளிச் நிறம், பார்த்தவுடன் அள்ளி கொண்டு போகும் அழகு. ஜோவை யார் பார்த்தாலும் விடமாட்டார்கள். வெளியே வந்தாள். சமையல் கட்டை சீராக்கி கதவை பூட்டிவிட்டு வர இரவு 10 விட்டது. இப்ப கோவம்லாம் அடங்கி தெளிவுக்கு வந்துட்டியா ஜென்னி? எனக்கு கோவமே இல்ல. நான் தெளிவாத்தான் இருக்கேன். உன் எண்ணம் மாறிடுச்சா? இல்லீங்க, கலைக்கிறதுல நான் தீர்மானமா இருக்கேன். முடிவே பண்ணிட்டேன். என்ன பேசுற நீ? இந்த அழகான ஜோ தான் நமக்கு முதலும் கடைசியும். இவனுக்கு போட்டியா ஒருத்தர் வரக்கூடாது. ஜென்னி, என்ன பேசுற? இது தப்பு. அவன் மேல நாம வச்ச பாசம் கடுகளவு கூட குறைய போறது இல்ல. அவனுக்கு துணைக்கு ஒரு தம்பியோ தங்கையோ வரட்டுமே. ஏன் ஜென்னி தடுக்கிற? இல்லீங்க,
அது சரியா வராதுன்னு என் அடி நெஞ்சில ஆழமா அழுத்தமா படிஞ்சாச்சு. அந்த எண்ணத்தை நான் மாத்துறேன். அந்த கடவுளே வந்தாலும் அதை மாத்த முடியாது. நான் இத்தனை சொல்லியும் நீ பிடிவாதமா இருக்கிறது நியாயமா ஜென்னி? என்ன மன்னிச்சிருங்க, என் எண்ணம் மாறாது. படக்கனை எழுந்து விட்டான் டேவிட். அப்படின்னா நானும் சில முடிவுகளை எடுக்க வேண்டி வரும் ஜென்னி. என்ன, 2 கை தட்டினாதான் சத்தம். அது மாதிரி நான் கொடுத்த காரணமா தான் உனக்கு இந்த குழந்தை. இதுகிட்ட 2 பேருக்கும் பங்கும் உரிமையும் இருக்கு. இது ஜாயிண்ட் அக்கவுண்ட். 2 பேரும் கையெழுத்து போட்டா தான் பணம் எடுக்க முடியும். சுமக்கிறது நீயா இருந்தாலும் கொடுத்தது நான். என் பிள்ளைய என் சம்மதம் இல்லாம நீ அழிச்சா நம்ம தாம்பத்தியம் முறியும் ஜென்னி. அதுக்கு நீ தயாரா இருக்கணும். இது பறந்தா 4 பேருமா ஆனந்தமா வாழலாம். பிடிக்காம நீ கலைச்சிட்டா நீயும் ஜோவும் தனிச்சு வாழ வேண்டி வரும். என்னோட இந்த முடிவுல மாத்தம் இல்ல. குட் நைட். திரும்பி படுத்து விட்டான். ஜென்னி அப்படியே உட்கார்ந்து விட்டாள். திரும்பினால் இந்த பக்கம் ஜோ ஆழமான உறக்கத்தில் இருந்தது. குனிந்து மெல்ல முத்தமிட்டாள். அடிவயிற்றை மெல்ல தடவி பார்த்து கொண்டாள். கண் கலங்கியது. அப்படியே படுத்தவள் வெகுநேரம் கழித்து உறங்கி போனாள். காலையில் வழக்கமான பரபரப்பு. குழந்தையை பள்ளிக்கூடத்தில் விட்டுவிட்டு ஜென்னியை ஆஸ்பத்திரியில் விட்டு டேவிட் அலுவலகம் புறப்பட்டான். ஜென்னி கேபினுக்கு வந்து தன் சேலையை மாற்றி நர்ஸ் உடையை அணிந்து கொண்டாள். வெளியே வந்தால் முக்கியமான ஒரு ஆபரேஷன் இருந்தது. கர்ப்பப்பை அகற்றும் ஆபரேஷன். சீஃப் டாக்டர் வந்துவிட டாக்டருடன் ஜென்னி அதில் கலந்து கொண்டாள். 1 மணி நேர ஆபரேஷன் வெற்றிகரமாக முடித்துவிட்டு இருவரும் வெளியே வந்தார்கள். பெரிய டாக்டர் 50 வயது கடந்தவர். கனிவான மனிதர். ஜென்னி ஒரு சாதாரண நர்ஸாக வேலைக்கு சேர்ந்து படிப்படியாக உயர்ந்து இன்று தலைமை நர்ஸாக ஆகும் வரை அவளது வளர்ச்சியில் டாக்டருக்கு பங்கு உண்டு. டிஃபன் சாப்பிட்டியா ஜென்னி? இல்ல டாக்டர். வா, 2 பேருமா சாப்பிடலாம். புட்டும் நேத்திக்கு வச்ச மீன் குழம்பும் வந்திருக்கு. உனக்கு ரொம்ப பிடிக்குமே, வா. டாக்டருடன் வந்து உட்கார்ந்தாள். டாக்டர் கேரியரை பிரிக்க மீன் குழம்பின் வாசனை தூக்க ஜென்னிக்கு எடுத்து வைத்தார். ஒரு வாய் உள்ளே போவதற்குள் ஜென்னிக்கு வாந்தி வந்து விட்டது. எழுந்து ஓடினாள். கபகபவென வாந்தி எடுத்தாள். என்னம்மா ஆச்சு? முடித்துவிட்டு முகம் கழுவி கொண்டு வந்தாள். சாரி டாக்டர், உங்களுக்கு இடைஞ்சல் கொடுத்துட்டேன். பரவாயில்ல, என்னாச்சு? நாள் தள்ளி இருக்கு டாக்டர். நேத்திக்கே செக் பண்ணிட்டேன், கர்ப்பம்தான். டாக்டர் துள்ளி விட்டார். எத்தனை நல்ல செய்தி! இத உடனே போன்ல எனக்கு நீ சொல்லியிருக்க வேண்டாமா? அவள் பேசவில்லை. உனக்கு புள்ள பறக்காதுன்னு நினைச்சு ஜோவை வளர்க்க தொடங்கின. இப்ப புள்ளையும் வந்தாச்சு. கூடவே பிரச்சனையும் வந்தாச்சு டாக்டர். என்ன பிரச்சனை? நீங்க சாப்பிடுங்க டாக்டர், நான் பக்கத்துல உட்கார்ந்து நடந்ததை சொல்றேன். சொல்லுமா. ஒன்று விடாமல் டாக்டரிடம் சொல்லி முடித்தாள். டாக்டர் நிமிர்ந்தார். டேவிட் உன்னை அடிச்சது தப்பே இல்ல. நான் டேவிட் இடத்துல இருந்தா உன்னை கொன்னே போட்டிருப்பேன் ஜென்னி. டாக்டர், என்ன பேசுறீங்க? பேசாம எப்படிமா? உனக்கு மூளை மழுங்கி போச்சா? உன்னை தாயாக்குற பெருமையோட வந்த சிசுவை அழிக்க போறியா? யார் கேட்டாலும் காரி துப்புவாங்களே ஜென்னி. உன் மேல உனக்கே நம்பிக்கை இல்லையா ஜென்னி? டாக்டர், தப்புமா. குழந்தைக்காக பொம்பளைக்கு மட்டும்தான் ஆசைன்னு நினைக்காத. தான் ஒரு பிள்ளைய உருவாக்குறோன்ற பெருமிதம் ஒவ்வொரு ஆம்பளைக்கும் உண்டு. தான் குழந்தை அழியறத பார்த்துட்டு டேவிட் எப்படிமா சும்மா இருப்பாரு? அது இல்ல டாக்டர். நீ கலைச்சா உன் தாம்பத்தியம் கலையும். டேவிடுக்கும் உனக்கும் மத்தியில இப்ப நடக்கிற குடும்பம் புனிதமான ஆலய தரிசனம் போல தொடருது. அதை கலைச்சிட்டு தனியா கஷ்டப்பட போறியா ஜென்னி? ஏன் உனக்கு இந்த விபரீத மனப்போக்கு? டாக்டர், உன் அப்பா மாதிரி என்ன நினைச்சுக்கோ. வேண்டாம், இந்த எண்ணத்தை மாத்திக்கோ ஜென்னி, பிளீஸ். ஏன் இப்படி ஒரு குழப்பம் உன் மனசுல? நீ புத்திசாலியாச்சே. ஜென்னி அழத் தொடங்கினாள். சொல்லுமா. 10 வருஷமா யார்கிட்டயும் நான் சொல்லாத ஒரு நெஜத்தை உங்ககிட்ட இப்ப சொல்றேன் டாக்டர். என்னம்மா சொல்லு. ஜோவை எடுத்துக்கிறதுக்கு முன்னால எங்களுக்கு குழந்தை இல்லைன்னு இருந்த ஒரு காலகட்டத்துல என் தோழி லில்லி கூட ஒரு நாள் தாம்பரம் தாண்டி ஒரு சித்தரை பார்க்க போனோம். அவர் சொல்றதெல்லாம் பலிக்குதான். பணமே வாங்க மாட்டாராம். எல்லாருக்கும் சொல்லவும் மாட்டாராம். சிலரை பார்த்தா சொல்ல தோணுமா. லில்லி வான்னு கூப்பிட்டா. நானும் போனேன். அந்த சித்தர் ஒரு குளிலுக்குள்ள ஒரு பிச்சைக்கார மாதிரி உடம்புல ஒட்டு துணி இல்லாம இருந்தாரு. முதல்ல கூச்சமா இருந்தது. கூட்டத்தை ஒரு பார்வை பார்த்தாரு. படக்குன்னு என் பக்கம் கைய நீட்டி வர சொன்னாரு. லில்லி ஆச்சரியப்பட்டா. நான் 15 முறையா வரேன் ஜென்னி, இது வரைக்கும் என்ன அழைக்கல. தடவையே உனக்கு அதிர்ஷ்டண்டி, போன்னு சொன்னான். நான் போய் கும்பிட்டேன். உட்கார சொன்னாரு. என் உச்சந்தலையில கை வச்சு அழுத்தினாரு. குழந்தை பிறக்கலன்னு உன் குறைய சொல்ல வந்திருக்கியான்னு கேட்டப்போ நான் ஆடி போனேன். நான் யாருன்னே தெரியாது. படக்குன்னு என் மனசுக்குள்ள இருக்கிறது சொல்லிட்டாரேன்னு உடம்பு முழுக்க அப்படியே சிலிர்த்து போச்சு. நிமிந்து பார்த்தேன். வேண்டாம், நீ பெத்துக்க வேண்டாம், தத்தெடு. நீ பெத்துக்கிட்டா உன் புருஷன் உயிரோட இருக்க மாட்டான். நீ தொப்புள் கொடி அறுத்துட்டா உன் தாலி கொடியும் அருந்துரும் போன்னாரு. அவ்வளவுதான் டாக்டர். அப்படியா? இது டேவிடுக்கு தெரியாதா? இன்னி வரைக்கும் நான் சொல்லல டாக்டர். அவர் இதையெல்லாம் நம்ப மாட்டார் டாக்டர். ஆனா எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு.
தடவையா அழைச்சு உச்சந்தலைய தொட்டப்போ உடம்பு முழுக்க மின்சாரம் பாஞ்ச மாதிரி இருந்தது டாக்டர். அப்படி ஒரு அதிர்வு. உண்மை தெரிச்சு வந்தப்போ கண் மொழி பிதுங்கி போச்சு. அதுக்கப்புறம்தான் ஜோ எப்படி எங்ககிட்ட வந்து சேர்ந்தான்னு உங்களுக்கு தெரியுமே. அப்புறமா கர்ப்பமும் தரிக்கல, இப்ப தரிச்சிருக்கு. தொப்புள் கொடி அருந்துட்டா உன் தாலி கொடியும் அருந்துரும்னு ஒரு அருள்வாக்கு மாதிரி வந்தப்புறம் எப்படி டாக்டர் நிம்மதியா நான் கர்ப்பம் சுமக்க முடியும்? டேவிடுக்கு ஒரு தலைவலி வந்தா கூட என் உயிர் துடிக்குதே. 10 மாசத்துக்குள்ள இந்த மன உளைச்சல்லையே நான் செத்துருவேன் டாக்டர். என் வேதனை உங்களுக்கு புரியுதா டாக்டர்? அவர் தலையை ஆட்டினார். இத நான் சொன்னா டேவிட் அப்படி எதுவும் நடக்காதுன்னு பிடிவாதம் பிடிப்பாரு. நான் எப்படி டாக்டர் அவர் மனச மாத்துவேன்? ஜென்னியின் அழுகை பெரிதானது. டாக்டருக்கு அவளை பார்க்க பாவமாக இருந்தது. ஒரு நல்ல பெண்ணின் நியாயமான உணர்வுகள் வெளியே வந்து கொண்டிருந்தது. டாக்டர் எழுந்து வந்து அவள் தோளில் கை பதித்தார். டேவிட் செல் நம்பர் இருக்கா? தரேன் டாக்டர். நான் டேவிட் கிட்ட பேசுறேன் ஜென்னி. நீ கவலைப்படாத, நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். நீங்க இத நம்புறீங்களா டாக்டர்? அம்மாடி, நம்பிக்கை எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்ல. அது வேறுபடலாம். ஆனா புருஷன் பிள்ளைங்கிறது ஒரு பொண்ணுக்கு உணர்வுகள் தொடர்பான விஷயம். அதுல தலையிட இத மாற்ற யாருக்கும் உரிமை இல்ல. நான் பேசுறேன் டேவிட் கிட்ட. நன்றி டாக்டர். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லுமா. என்ன தாயாக்க போற இந்த ஜீவனை அழிக்க எனக்கு மட்டும் ஆசையா டாக்டர்? ஒரு பொண்ணோட மிகப்பெரிய பெருமை அவ தாய்மை அடையறதுதான். அதை இழக்க மனசுக்குள்ள எத்தனை வலிய நான் அனுபவிக்கிறேன் தெரியுமா? இருக்கிறத தக்க வச்சுக்க வந்ததை இழக்கலாம் இல்லையா டாக்டர்? நான் சொல்றது தப்பா? இல்லம்மா, தப்பு இல்ல. நீ தெளிவான பொண்ணு. நீ டேவிட் கிட்ட இது தொடர்பா என்ன பேசினாலும் சண்டைதான் வரும். நான் பேசுறேன், புரிய வைக்கிறேன். நீங்க 2 பேரும் பிரியக்கூடாது. யாருக்கும் பாதகம் இல்லாம இது சரிக்கட்ட நான் முயற்சிக்கிறேன் ஜென்னி. அவள் அப்படியே துவண்டு டாக்டரின் காலடியில் சரிந்தாள். என்னம்மா இது, எந்திரிமா. டாக்டர் அவளை தூக்கி நிறுத்தினார். சரி, மத்தியானம் 2 மணிக்கு எனக்கு ஒரு செமினார் இருக்கு. டேவிட் கிட்ட ஈவினிங் நான் பேசுறேன். சரி டாக்டர். அவள் போனதும் டேவிடின் செல் நம்பரை பிடித்து டயல் செய்தார். நான் டாக்டர் கங்காதரன் பேசுறேன் டேவிட். வணக்கம் டாக்டர். எதிர்முனையில் டேவிட் பவ்யமானான். வாழ்த்துக்கள், 2வது குழந்தைக்கு அப்பாவாக போறீங்க. ஜென்னி எல்லாம் சொன்னான். அவளுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லுங்க டாக்டர். நிச்சயமா, நான் எப்பவுமே உங்க பக்கம்தான் டேவிட். உங்களை நான் பார்க்கணுமே டேவிட். ஈவினிங் வசதிப்படுமா? ஜென்னி வேண்டாம், நாம 2 பேரும் மட்டும் பேசுறோம். 6 மணிக்கு ஆஸ்பத்திரிக்கு வர முடியுமா? நிச்சயமா. நீங்க அழைச்சா அதை விட முக்கியமான வேலை என்ன டாக்டர்? கண்டிப்பா வரேன். தேங்க்யூ டேவிட். செல்போனை அணைத்தார். பாவம் ஜென்னி, எந்த குழப்பமும் இல்லாம அவ பிரச்சனைய தீக்கணும். 6 மணிக்கு டாக்டர் காத்திருந்தார். டேவிடை காணவில்லை. மேலும் 3/4 மணி நேரம் கூடிவிட்டது. டேவிட் வரவே இல்லை. டாக்டர் லேசாக பொறுமை இழந்து விட்டார். போகலாம் என டாக்டர் புறப்பட டேவிட் நொண்டி நொண்டி நடந்து வந்தான். என்னாச்சு டேவிட்? கார் ரிப்பேர் டாக்டர். நண்பரோட பைக் எடுத்துட்டு வந்தேன். வழியில ஒரு விபத்து. பெருசா போயிருக்க வேண்டியது. என் சாதுரியத்தால சமாளிச்சிட்டேன். இது வரைக்கும் என் உடம்புல ஒரு கீறல் கூட விழுந்ததில்ல டாக்டர். அங்கங்கே காயங்கள் பட்டிருந்தது. ஒரு நர்ஸை அழைத்து டாக்டர் முதலுதவி செய்து காயங்களுக்கு மருந்து போட்டு ஒரு ஊசியும் போட்டார். சாரி டாக்டர், உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டேன். அதுல தப்பு இல்ல. ஜென்னி சொன்னப்போ எனக்கே நம்பிக்கை வரல. ஆனா இப்போ வந்துருச்சு டேவிட். என்ன நம்பிக்கை? குறுக்க பேசாம நான் சொல்றத முழுசா கேட்கணும் டேவிட். நான் யார் பக்கமும் பேசாம நியாயத்தின் பக்கம் பேசுவேன், நம்புறீங்களா? நிச்சயமா டாக்டர். ஒரு வகையில ஜோவை எங்களுக்கு பிள்ளையாக்க அத்தனை முயற்சிகளையும் எடுத்தது நீங்க தானே டாக்டர். எங்க நலம் விரும்பி உங்களை நம்பாம நாங்க யார நம்புவோம்? தேங்க்யூ டேவிட். என் வேலை சுலபமாயிடுச்சு. டாக்டர் சகலமும் சொல்லிக் கொண்டே வந்தார். ஜென்னி சொன்ன சித்தர் கதையை டாக்டர் உணர்ச்சி பொங்க சொல்லிக் கொண்டே வந்தார். டேவிட் எதுவும் பேசாமல் கேட்டான். டாக்டர் முடித்தார். இத நம்பணுமா டாக்டர்? நீங்க கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும் டேவிட். இதுல சித்தர் வாக்குகளை விட ஒரு பொண்ணோட தாயோட நம்பிக்கையும் பயமும் முக்கியம் டேவிட். எந்த ஒரு பொண்ணும் நியாயமா வந்த கர்ப்பத்தை, அதுவும் தான் முதல் கர்ப்பத்தை கலைக்க ஒரு காலத்துல நினைக்க மாட்டா. புரியுதா? அதையே ஜென்னி உடைக்கிறான்னா என்ன அர்த்தம்? உங்களை இழக்க அவ விரும்பலன்னு அர்த்தம். சிலது மூட நம்பிக்கைகள்னு நாம கருதினாலும் மத்தவங்க உணர்வுகளை மதிக்கவும் செய்யணும். டாக்டர், இத பாருங்க. என் உடம்புல இது வரைக்கும் ஒரு கீறல் கூட விழுந்ததில்லைன்னு சொன்னீங்க. பெரிய விபத்துல இருந்து தப்பி வந்திருக்கிறீங்க. தொப்புள் கொடி விவகாரம் இப்பதான் தொடங்கி இருக்கு. அதுக்குள்ளேயே பிரச்சனை வருதே. நானே கொஞ்சம் ஆடி போயிருக்கிறேன் டேவிட். டாக்டர், நீங்க பிடிவாதமா இருந்து நாங்க எல்லாரும் எடுத்து சொல்லி ஜென்னி சுமக்க சம்மதிச்சிட்டான்னு வைங்க. ஆனா இந்த 10 மாசமும் மன உளைச்சல்ல அவ செத்து செத்து பிழைப்பா. அந்த பயத்துல அவளுக்கும் வயிற்று பிள்ளைக்கும் ஏதாவது ஆயிட்டா 2 பேரையும் இழக்க நீங்க தயாரா? எனக்கு பதில் சொல்லுங்க. உங்க பதில வச்சுதான் ஜென்னி கிட்ட நான் பேசணும் டேவிட்.
டேவிட் ஆடி போயிருந்தான். நான் உங்களை எந்த விதத்திலையும் பலவந்தப்படுத்தல டேவிட். நீங்களே யோசியுங்க. ஜென்னி உங்க மனைவி. அவ கூட பல வருஷங்களா வாழ்றவர் நீங்க. எல்லாரையும் விட அந்த பொண்ணோட மன உணர்வுகள் உங்களுக்கு நல்லாவே புரியும். யோசிங்க. டேவிட் பேசவில்லை. உங்க பிள்ளைன்னு ஒண்ணு உலகத்துல வர்றது பரவசம்தான். ஆனா ஜென்னி இருக்கணும் இல்லையா? டாக்டர், இனி நான் பேச எதுவும் இல்ல. உங்களுக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் வேண்டாம். உடைச்சு பேசுறீங்க டேவிட். சரி டாக்டர். டேவிட், இத்தனை காலம் அமைதியான தாம்பத்தியம் நடத்திருக்கிறீங்க. அது குலையக்கூடாது. அவ உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு நீங்க விட்டு கொடுத்து பாருங்க. அல்லது பேசி அவளை கன்வின்ஸ் பண்ண பாருங்க. ஜென்னி மாதிரி ஒரு நல்ல பொண்ணை யாருமே இழக்கக்கூடாது டேவிட். நிச்சயமா டாக்டர். டேவிட் நன்றி கூறி புறப்பட்டு விட்டான். டாக்டரை சந்திக்கும் வரை ஜென்னி மேல் கோபமும் பிடிவாதமும் டேவிடுக்கு இருந்தது. இப்போது அது இல்லை. கவலை மனதை சூழ்ந்திருந்தது. வீடு திரும்பி விட்டான். ஜென்னி சமையல் கட்டில் இருந்தாள். சேலை தலைப்பை படித்துக்கொண்டு கூடவே ஜோ இருந்தான். பள்ளிக்கூடத்தில் நடந்த கதை ஏதோ ஒரு சங்கதியை அவளிடம் சொல்லிக் கொண்டிருந்தான். சகலத்தையும் அப்பா அம்மாவிடம் சொல்லிவிட வேண்டும் ஜோவுக்கு. எதையும் மறைக்க தெரியாது. ஐ, டாடி வந்துட்டாரு. டேவிட் வழக்கம் போல வாங்கி வந்த தின்பண்டத்தை தந்தான். முத்தமிட்டான். இரவு உணவு முடித்து ஜோ உறங்கிவிட்டான். ஜென்னி, நான் டாக்டரை பார்த்தேன். என்னை வர சொன்னாரு. ஜென்னி நிமிர்ந்தாள். டாக்டர் என்கிட்ட எல்லா விவரமும் சொன்னார் ஜென்னி. ஏன் சித்தர் சங்கதியை நீ என்கிட்ட சொல்லல? ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி சங்கதிகள்ல நம்பிக்கை இல்ல, அதனால சொல்லல. இருந்தாலும் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லையா? ஆமா, சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குல்ல. இப்ப சூழ்நிலை இப்படி வரும்னு நான் நினைக்கல. என்னாச்சு உங்க உடம்புல? பேண்டேஜ்? சின்னதா ஒரு ஆக்சிடென்ட். ஜென்னி பதறி போய் விவரம் கேட்க, விடு ஜென்னி, ஒன்னும் இல்ல. டாக்டரே மருந்து போட்டு விட்டுட்டாரு. ஊசியும் போட்டாச்சு. பாத்தீங்களா, இத்தனை நாள்ல உங்களுக்கு ஒரு சளி ஜுரம் கூட வந்ததில்ல. இப்ப பாருங்க, ஆக்சிடென்ட். காரணம் புரியுதா? என் வயித்துல பிள்ளை வந்ததுதான். உடனே உங்களை அது பாதிக்குது. சித்தர் வாக்கு சத்திய வாக்கு. அவசரப்படாத ஜென்னி. மனுஷ வாழ்க்கையில எது எப்ப வரணும்னு அனுமதி கேட்டுட்டா வரும். அதைத்தாங்க நானும் சொல்றேன். ஜென்னி பிளீஸ், நாமெல்லாம் படிச்சவங்க. மூட நம்பிக்கைகள் வேணுமா? இது மூட நம்பிக்கை இல்லைங்க, உணர்வுகள். புருஷன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு பொண்ணோட நியாயமான உணர்வுகள். இத தயவு செஞ்சு புரிஞ்சுக்க நீங்க முயற்சி செய்யணும். அவன் பேசவில்லை. எனக்கும் இது கர்ப்பம்தான். பிரசவம் ஒரு பொண்ணுக்கு மறுபிறவி. உயிரை பணைய வச்சு பெத்துக்கிறோம். ஆனாலும் எந்த ஒரு பொண்ணும் குழந்தை பெத்துக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டா. எனக்கு மட்டும் ஆசை இல்லையா? நான் மட்டும் தாயாக விரும்ப மாட்டேனா? சொல்லுங்க ஜென்னி. கண்களை இழந்துட்டு சித்திரம் வாங்க நான் தயாரா இல்லைங்க. எனக்கு நீங்க வேணும். ஒருவேளை இதை நான் கலைக்கிற காரணமா நீங்க என்ன தள்ளி வச்சா கூட தப்பு இல்ல. காரணம், எங்கிருந்தாலும் நீங்க உயிரோட இருப்பீங்க. உங்க கூட வாழ்ற பாக்கியம் இல்லைனாலும் தள்ளி இருந்தாவது உங்களை நான் பார்த்துப்பேன் இல்லையா? என்ன மன்னிச்சிருங்க. கதறி விட்டாள் ஜென்னி. டேவிடால் தாங்க முடியவில்லை. என் மேல எத்தனை ஆழமான பாசம் இவளுக்கு. தான் கர்ப்பத்தை இவ கலைக்க காரணம் ஜோ இல்ல, நான் தான். நான் வாழணும்னு தன்னோட தாய்மைய பலி கொடுக்குறா. இத நான் புரிஞ்சுக்கலன்னா நான் மனுஷனே இல்ல. டேவிட் அவளை நெருங்கி மெல்ல உச்சந்தலையில் கை வைத்தான். ஜென்னி நிமிர்ந்தாள். அவளையே பார்த்தான். என்னங்க, நான் சொல்றத உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? சட்டென அவளை இழுத்து சேர்த்து தன்னோடு அணைத்து கொண்டான். இனிமேலையும் உன்னை புரிஞ்சுக்கலன்னா நான் ஒரு மனுஷனே இல்ல. ஜென்னி நிமிர்ந்தாள். ஜென்னி, நீ என்னை இழக்க எப்படி விரும்பலையோ அதே மாதிரி உன்னை இழக்க நானும் விரும்பலடா. என்ன சொல்றீங்க? என் பிள்ளைய நீ சுமந்தே ஆகணும்னு நான் கட்டாயப்படுத்தினா மன உளைச்சலோட நீ கர்ப்பத்தை சுமப்ப. அது உன்னையே பலி வாங்கிரும். கூடாது. எனக்கு நீ வேணும் ஜென்னி, நிச்சயமா வேணும். என்னங்க, நீ கருவை கலைக்க நான் சம்மதிக்கிறேன் ஜென்னி. ஜென்னி கதறிவிட்டாள். இந்த ஜென்மத்துல ஜோ மட்டும்தான் நம்ம குழந்தைன்னு ஜீசஸ் எழுதியிருந்தா அதை யாரால மாத்த முடியும்? நீ கலைக்க ஏற்பாடு செஞ்சுக்கலாம். நிஜமாத்தான் சொல்றீங்களா? நிச்சயமா ஜென்னி. ஜென்னி கண்களை துடைத்து கொண்டு பெருமிதத்துடன் அவனை பார்த்தாள். உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் டேவிட். எதுக்கு பெரிய வார்த்தைகள்? நீ இதுக்காக நன்றி சொல்ல வேண்டியது எனக்கு இல்ல, டாக்டருக்கு. அவர்தான் எல்லாம் சொன்னாரு. ஒரு வகையில நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டதை விட டாக்டர் உன்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. டேவிடின் கண்கள் கலங்கி விட்டன. ஜோ தூக்கத்தில் எழுந்து ஏதோ பேச தொடங்கி விட்டான். குழந்தைய கவனி ஜென்னி, நாளைக்கு பேசிக்கலாம். குட் நைட். டேவிட் படுத்து விட்டான். ஜோவை அணைத்து மெதுவாக ஜென்னி உறங்க வைத்தாள். மனசு லேசாக இருந்தது. டேவிட் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு. டாக்டர் அழகா புரிய வச்சிட்டாரு. ஒரு பிள்ளை தாம்பத்தியத்தே உடைக்கிறது. அதுல இருந்து டாக்டர் மீட்டுட்டாரு. நள்ளிரவுக்கு மேல் ஜென்னி உறங்கி போனாள். காலை டேவிட் எழுப்பினான். இன்னைக்கு 2 பேரும் லீவ் போட்டுடலாம் ஜென்னி. கலைக்கிறதுன்னு முடிவெடுத்த அப்புறம் ரொம்ப தாமதிக்க கூடாது. உடம்பு கெட்டு போயிரும். உங்க ஆஸ்பத்திரியில பேசி உடனே அதை செஞ்சிடலாம். சரி டேவிட்.
ஜோவை எழுப்பி குளிப்பாட்டி எல்லாம் செய்து இருவரும் புறப்பட்டு பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விட்டுவிட்டு நேராக ஆஸ்பத்திரிக்கு வந்து விட்டார்கள். பெரிய டாக்டர் இருந்தார். டாக்டர், ஜென்னி கருக்கலைப்பு செஞ்சுக்க நான் சம்மதம் சொல்லிட்டேன். அப்படியா? ஜென்னி டாக்டரிடம் வந்தாள். என்னால முடியாததை நீங்க சாதிச்சிட்டீங்க டாக்டர். உண்மையை சொல்ல நீ பயந்த, நான் அதை டேவிடுக்கு சொன்னேன். தட்ஸ் ஆல். எப்படியோ நீங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் ஒத்துமையா வாழணுமா, அது முக்கியம். உங்க ஆசிகள் பலிக்கும் டாக்டர். சரி, எப்ப பண்ணிக்க போற சொல்லுங்க டாக்டர். பெரிய டாக்டர் அந்த லேடி டாக்டரை போனில் அழைத்தார். ரூமுக்கு வர முடியுமா? இதோ வரேன் டாக்டர். சற்று நேரத்தில் அந்த டாக்டர் வர பெரிய டாக்டர் எல்லாம் சொன்னார். கலைச்சிடணும். ஓகே, இது உணர்வுகள் தொடர்பான சங்கதி. அன்னைக்கு ஜோ இவங்க கைக்கு வந்ததும் உணர்வுகள் தொடர்பான ஒண்ணுதான். இப்பவும் அதுவே நடக்குது. இன்னைக்கு சாயங்காலம் அட்மிட் ஆயிடு ஜென்னி. நாளைக்கு காலையில 7:30 மணிக்கு பண்ணி விட்டுறேன். ஈவினிங் நீ வீட்டுக்கு போயிடலாம். சரி டாக்டர். 2-3 நாள் ஓய்வு எடுத்தா போதும், இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பிடலாம். கூடவே இனி குழந்தை உருவாகாத மாதிரி ஒரு ஆபரேஷன் பண்ணுங்க. நிச்சயமா, அதையும் நான் சொல்ல நினைச்சேன், நீ சொல்லிட்ட. பெரிய டாக்டரிடம் சொல்லிக் கொண்டு இருவரும் வீட்டுக்கு புறப்பட்டார்கள். ஜோ பள்ளிக்கு போயிருந்தான். டேவிடும் ஜென்னியும் அப்போதுதான் ஆஸ்பத்திரியிலிருந்து திரும்பி இருந்தார்கள். காலை முதலே 2 பேரும் எதுவும் சாப்பிடல ஜென்னி. பசிக்குது. 10 நிமிஷத்துல எல்லாத்தையும் சூடு பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். ஜென்னி செயல்பட தொடங்கினாள். அவனுக்கு சாப்பாடு பரிமாறி தானும் சாப்பிட தொடங்கினாள். டேவிட் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். ஏன் அப்படி பாக்குறீங்க? ஒன்னும் இல்ல, கடவுள் நமக்கு எல்லாம் தந்துட்டு எங்கேயோ ஒரு கரும்புள்ளிய குத்திட்டான் பாரு. மனசு குறை இருக்கிறாப்பா. அது இருக்கும் ஜென்னி, விடு. அதுக்காக கவலைப்பட வேண்டாம். நாளைக்கு கிடைக்க போற லாபத்துக்காக இன்னைக்கு உண்டாகக்கூடிய நஷ்டத்தை தாங்கிக்க வேண்டியதுதான். ஜென்னி பேசவில்லை. விடு, நீ சாப்பிட்டுட்டு ஓய்விடு. சாயங்காலம் அட்மிட் ஆகணும் இல்லையா? அது சரி, உன் கூட நான் இருக்க முடியாதே, ஜோவை பாத்துக்கணுமே. பரவாயில்லைங்க, நான் வேலை பார்க்குற ஆஸ்பத்திரி தானே, எல்லாரும் எனக்கு பழக்கம் தானே, நான் இருந்துப்பேன். ஒரு ராத்திரி தானே, காலையில நீங்க வந்துட போறீங்க. நான் நைட் டியூட்டிக்கு போனா ஜோவை நீங்க தானே பாத்துக்கிறீங்க. ஆமா, குழந்தைக்கு எதுவும் தெரிய வேண்டாம். சரிங்க, நான் பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் ஜென்னி, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. ஜென்னி தலையாட்டினாள். வந்து படுத்தாள். பெட்ரூம் டேபிள் மேலே அந்த வண்ண புகைப்படம் கண் சிமிட்டியது. ஜென்னிக்கும் டேவிடுக்கும் மத்தியில் 3 வயது ஜோ அழகாக சிரித்தபடி. ஜென்னி, இத பெருசுபடுத்தி லேமினேட் பண்ணி ஹால்ல மாட்டணும். வேண்டாங்க, 3 பேருமே அழகா இருக்கும், கண்ணு பட்டா கஷ்டம். இந்த சின்ன போட்டோவே போதும். அதை கையில் எடுத்தாள். ஜோவை மெல்ல முத்தமிட்டாள். நீ அதிர்ஷ்டக்காரன்டா, உனக்கு போட்டியா பங்குக்கு யாருமே வரக்கூடாதுன்னு கவனமா இருக்க பத்தியா? ஜோ சிரிக்கும் படம். ஜென்னி இமைக்காமல் அதையே பார்த்தாள். அந்த நாட்கள் நினைவில் சிறகடித்து பறக்க ஆரம்பித்தன. ஆஸ்பத்திரியில் ஜென்னி பரபரப்பாக இருந்த அந்த நேரத்தில் பெரிய டாக்டர் அழைத்தார். என்ன டாக்டர்? நிறமாச கர்ப்பிணி ஒருத்தி அட்மிட் ஆயிருக்கா ஜென்னி. சரி டாக்டர். என்ன கொடுமை பாரு, அவ ஒரு ட்ரக் அடிக்ட். கடவுளே, இப்ப கூட எனக்கு ட்ரக்ஸ் வேணும்னு பிடிவாதம் படிக்கிறா. அவளை கட்டுப்படுத்த முடியல ஜென்னி. கடவுளே, கர்ப்பத்துல உள்ள குழந்தை அது பாதிக்குமா டாக்டர்? தெரியல, அது பிறந்தாதான் தெரியும். இவளை யாரோ நண்பர்கள் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாங்க. ஜென்னி டாக்டருடன் வந்தாள். அவர்கள் 3 பேர் இருந்தார்கள். யார் அந்த பொண்ணு? ஆஷான்னு பேரு டாக்டர். ஒரு கால் சென்டர்ல வேலை பாக்குறா. ரொம்ப புத்திசாலி. கூடவே வேலை பார்த்த வினோத்னு ஒருத்தன் இவளை ஆசை வார்த்தை காட்டி மயக்கி கெடுத்துட்டான். இவ கர்ப்பமாயிட்டா. அவங்கிட்ட சொன்னப்போ கலைச்சிருன்னு சொல்லிட்டு லண்டன் போயிட்டான். திரும்பி வரவே இல்ல. இவ அப்பா இந்த விவரம் கேட்டு அவமானம் தாங்காம தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அண்ணன் குடும்பம் இவளை விரட்டி விட்டுட்டாங்க. நாங்க தான் இவளுக்கு ஆதரவு. அப்புறம் கர்ப்பத்தை கலைக்க விரும்பினா முடியல. அது உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க. எத்தனை சோதனைகளைத்தான் ஒருத்தி தாங்குவா? அதுல இருந்து விடுபட போதை மருந்து பழக்கத்துக்கு அடிமையாயிட்டா. மை காட், எங்க யாருக்கும் தெரியாம யாரையோ புடிச்சு இந்த வலையில விழுந்துட்டா. எங்களுக்கு உண்மை தெரியறதுக்குள்ள நிலைமை கைமீறி போச்சு டாக்டர். இப்போ அவளுக்கு பிரசவமோ பிறக்க போற பிள்ளையோ பெருசில்ல, ட்ரக்ஸ் வேணும். ரொம்ப கொடுமை. அதை விட கொடுமை இவ பெத்துக்க போற அந்த பிள்ளைக்குத்தான். போதை மருந்துக்கு நீங்க ஏற்பாடு செஞ்சா அதுக்கு ஈடா பிள்ளைய தரக்கூட அவ தயாரா இருப்பா. ஜென்னி ஆடி போனாள். நாங்க பேச வந்ததை பேசிடுறோம் டாக்டர், சொல்லுங்க. பிரசவம் பார்த்து அந்த குழந்தை பிறந்துட்டா அதை ஒரு அநாத விடுதியில சேர்த்துருங்க டாக்டர். இவகிட்ட அதுக்கு பாதுகாப்பு இல்ல. அந்த பொண்ணு சம்மதிப்பாளா? அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. டாக்டருடன் ஜென்னி வந்தாள். குழந்தை உருப்படியா வெளியில வருமா டாக்டர்? பிரசவம் முடியட்டும், பேசலாம். அந்த நண்பர்கள் சொல்றதும் நியாயம்தான். மனிதாபிமான அடிப்படையில பேசுறாங்க. இத கொஞ்சம் பரிசீலிக்கலாம். மறுநாள் காலை 7 மணிக்கு ஆஷாவுக்கு பிரசவ வலி எடுத்தது. அப்போதும் அவள் கேட்டது போதை மருந்தைத்தான். தியேட்டருக்கு கொண்டு போனார்கள்.
ஆபரேஷன் செய்து குழந்தையை எடுக்க வேண்டும் என்றார்கள். நண்பர்கள் பொறுப்பேற்று கையெழுத்திட்டார்கள். மாலை 3 மணிக்கு பிரசவமானது. ஆண் குழந்தை பிறந்தது. செக்கச்சவேல் என்று குண்டாக செதுக்கி வைத்த ஒரு பொம்மை போல அள்ளிக்கொண்டு போனது அழகு. ஜென்னி தான் அதை குளிப்பாட்டி எடுத்து வந்தாள். இப்பேற்பட்ட வில்லங்கமான ஒரு தாய்க்கு இத்தனை அழகாக ஆரோக்கியமாக ஒரு குழந்தையா? நண்பர்களை பார்த்துவிட்டு அழுதார்கள். ஆஷா கண் விழித்தாள். உனக்கு பையன் பிறந்திருக்கான், பாக்குறியா? அவள் அதை பொருட்படுத்தவே இல்லை. எனக்கு ட்ரக்ஸ் வேணும், ப்ளீஸ் உதவி செய்யுங்களேன். டாக்டர் கெஞ்சி பார்த்து விட்டார். எந்த பலனும் இல்லை. நண்பர்கள் டாக்டரிடம் வந்தார்கள். குழந்தை கிட்ட இருக்கக்கூடாது டாக்டர், அது மட்டும் உறுதி. நீங்க யாராவது கொண்டு போறீங்களா? இல்ல டாக்டர், அதுக்கான வாய்ப்பு எங்க யாருக்கும் சரியா இல்ல. சரி, அவ குழந்தைய வேற எங்கேயாவது ஒப்படைக்க அவகிட்ட அனுமதி கேட்க வேண்டாமா? அனுமதி வழங்குற நிலையில அவ இருந்தா குழந்தைய யாருக்கும் தர வேண்டாமே டாக்டர். சோ அழகான இந்த குழந்தைய ஒரு நல்ல இடத்துல நீங்களே சேர்த்துருங்க டாக்டர். டாக்டர் எதுவும் சொல்லவில்லை. ஜென்னி சகலமும் கேட்டபடி கூடவே இருந்தாள். அது பிறந்த முதல் அதை ஜென்னி தான் கவனித்துக் கொண்டிருந்தாள். அன்று இரவு டேவிடிடம் ஜென்னி ஆஸ்பத்திரியில் நடந்த எல்லா விவரங்களையும் சொன்னாள். அடப்பாவமே, இப்படி ஒரு அழகான குழந்தைக்கு இந்த கதியா டேவிட்? என்னால தாங்கிக்க முடியல. ஜென்னி அழுதாள். விடுமா, விதி. அந்த விதியை நம்மால மாத்த முடியாதா டேவிட்? ஜென்னி, நீ என்ன சொல்ற? எங்கேயோ ஒரு அநாத விடுதியில எதுக்காக அதை விடணும் டேவிட்? நீ என்ன சொல்ற? நமக்கு குழந்தை இல்ல, ஏன் அந்த குழந்தைய நாம எடுத்துக்க கூடாது? அந்த பொண்ணு சம்மதிப்பாளா? சம்மதிக்க கூடிய நிலையில அவ இல்ல. எதுக்கும் கேட்டு பாத்திரலாம். நண்பர்கள் கூடவே இருக்காங்களே. டேவிட் யோசித்தான். என்ன டேவிட் யோசனை? இல்ல, யாரோ பெத்த குழந்தை நம்ம கிட்ட ஒட்டுமா? டேவிட், அது ஒட்டிக்கும். அது பிறந்த முதல் நான் தான் பராமரிக்கிறேன். கண்ணு திறந்து நினைவு தெரியும் போது அது நம்மளதான் பார்க்க போகுது. அப்புறம் ஏன் ஒட்டாது? டேவிட் யோசித்தான். ரொம்ப அழகா இருக்கு. நமக்கும் ஒரு குழந்தை வேணும். டாக்டர்கிட்ட ஆலோசனை கேட்போம். நண்பர்கள்ட்ட பேசுவோம். சரிப்பட்டா எடுத்துப்போம். சரி ஜென்னி. காலையில் அவளுடன் டேவிடும் ஆஸ்பத்திரிக்கு வந்தான். முதலில் டாக்டரை சந்தித்தார்கள். ஜென்னி தன் மன உணர்வுகளை சொன்னாள். வெரி குட் ஜென்னி, இது நல்ல ஐடியா. பேசி பார்க்கலாமே. டேவிட், ஜென்னி இருவருமாக குழந்தையை வந்து பார்த்தார்கள். டேவிட் அந்த அழகை பார்த்து அசந்து போனான். செதுக்கி வைத்த பொம்மை. அதை விட்டு விலக மனமில்லை. பிடிச்சிருக்கா டேவிட்? இத பிடிக்கலன்னு யாராவது சொல்ல முடியுமா ஜென்னி? அம்சமா இருக்குது. காலை 9 மணிக்கு அந்த 3 நண்பர்கள் வந்தார்கள். ஜென்னி தன் விருப்பத்தை சொன்னாள். நல்ல முடிவு சிஸ்டர், தாராளமா எடுத்துக்குங்க, தடையே இல்ல. ஒரு நல்ல தாயா நீங்க இருக்க முடியும், நாங்க நம்புறோம். ஆஷாட்ட பேச வேண்டாமா? நாங்க ஏற்கனவே பேசிட்டோம். உனக்கு அழகான குழந்தை பிறந்திருக்கு. அதை வளர்க்க உன்னை நீ மாத்திக்கணும்னு சொல்லி பார்த்துட்டோம். என்ன சொன்னா? அழுதா. கழுத்துல தாலியும் இல்லாம கர்ப்பத்துல இது வந்த காரணமா எங்க அப்பா செத்தாரு. என்னை வீட்டை விட்டு என்ன அண்ணன் விரட்டிட்டான். நான் தெருவுக்கு வந்துட்டேன். இனி எப்படி வாழ்வேன்? இதுக்கு என்கிட்ட என்ன பாதுகாப்பு சொல்லுங்கன்னு கேட்டு அழுதா. அப்புறம் இந்த பாவி கிட்ட அது வளர வேண்டாம், அது முகத்தையே நான் பார்க்கல, எனக்கு முடியல, கை நடுங்குது, உடம்பு உதறுது, ட்ரக்ஸ் கொடுங்கன்னு எங்களை பார்த்து கதறினா. அப்படின்னா அவ அந்த குழந்தைய விரும்பல. அத அவளால ஆளாக்கவும் முடியாது. அவ யாருக்காகவாது அதை வித்து ட்ரக்ஸ் வாங்குவா. அது பிச்சை எடுக்கும், இல்லைன்னா சமூக விரோதியா மாறும். ஒரு நல்ல குழந்தை எதுக்கு சிஸ்டர் நாசமாகணும்? அது இனி உங்க குழந்தை, எடுத்துக்குங்க. ஃபார்மாலிட்டி? ஆமா, வஞ்சிக்கப்பட்ட ஒருத்திக்கு பிறந்துட்ட காரணமா அது குப்பையா மாறாம நீங்க தடுக்கிறதே வசதி. என்ன ஃபார்மாலிட்டி? எடுத்துக்கங்க. அப்படின்னா ஆஷா? நாங்க கூட்டு போய் ஒரு டி அடிக்ஷன் சென்டர்ல சேர்த்து குணமாக்க பாக்குறோம். இல்லைன்னா அவ தலைவிதி போல நடக்கட்டும், நீங்க வேலையை பாருங்க. டாக்டரிடம் வந்தார்கள். மடி, நான் பஞ்சாங்கம் பார்த்துட்டேன். இன்னைக்கு அற்புதமான நாள். குழந்தைய இன்னைக்கு வீட்டுக்கு கொண்டு போயிடுங்க. சரி டாக்டர். இருவரும் வந்து தொட்டிலில் இருக்கும் குழந்தையை தொட்டு தூக்கினார்கள். டாக்டரிடம் அனுமதி பெற்று நண்பர்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு வெளியே வந்தார்கள். முதல்ல சர்ச்சுக்கு போலாமா ஜென்னி? நானும் அதைத்தான் டேவிட் நினைச்சேன். நேராக தேவாலயம் வந்தார்கள். ஃபாதரிடம் எல்லா விவரத்தையும் சொன்னார்கள். ஃபாதர் குழந்தை இயேசு சன்னதியில் கொண்டு வந்து போட்டார். பைபிள் படித்தார். டேவிட், ஜென்னி இருவரும் மண்டியிட்டு மனமுருக பிரார்த்தனை செய்தார்கள். ஃபாதர் குழந்தையை கையில் எடுத்து இருவரையும் வாழ்த்தி அவர்கள் கையில் தந்தார். குழந்தைக்கு ஜோசப் என்று அங்கேயே பெயரை தீர்மானித்து செல்லமாக ஜோ என காதில் இருவரும் கூப்பிட்டார்கள். ஜோ இவர்களுக்கு பிள்ளையான கதை இதுதான். திரும்பி பார்ப்பதற்குள் 9 வருட காலம் ஓடிவிட்டது. அது வந்த பிறகு வாழ்வில் இருவருக்குமே ஏற்றம்தான். சொந்த வீடு, வாகனம் என எல்லாம் சேர்ந்தது. ஒரு குறையும் இல்லை. அழகான குழந்தை மட்டுமில்லை, அதிர்ஷ்டக்கார குழந்தையாகவும் ஜோ இருந்தது. ரொம்பவும் செல்லம்.
கேட்டது கிடைக்க வேண்டும் என்ற பிடிவாதம் நிறையவே இருந்தது. அது குழந்தைகளுக்கே உள்ள இயல்பான பிடிவாதம். மற்றபடி அதிபுத்திசாலி, கற்பூர மூளை. அங்குள்ள உயர்தர கான்வென்ட் பள்ளியில் பல ஆயிரங்கள் டொனேஷன் தந்து சேர்த்தார்கள். பள்ளிக்கூடமே ஜோவின் அழகை, அறிவை பார்த்து மூக்கில் விரல் வைத்தது. மாலை பள்ளிக்கூடம் முடித்து ஜோ வந்து விட்டான். ஜென்னி தயாராகி கொண்டிருந்தாள். அம்மா, நைட் டியூட்டிக்கு போறேன். நீ டேடிய தொந்தரவு பண்ணாம இருப்பியா? சரிம்மா. நாளைக்கு உனக்கு டெஸ்ட், படிச்சிரு ராஜா. சரிம்மா. அப்பா என் கூடவே இருக்கணும். இதோ பாருடா, உன்னை தனியா விட்டுட்டு அப்பா எப்போ போயிருக்கிறாரு? அம்மா இங்க வாயேன். என்னம்மா? என் கூட படிக்கிற செல்வத்துக்கு அழகான ஒரு தங்கச்சி பாப்பா பிறந்திருக்கு. செல்வம் குஷியா இருக்கிறான். எல்லார்கிட்டையும் சொல்லி பெருமைப்படுறான். அப்படியா? எனக்கும் அந்த மாதிரி ஒண்ணு வேணும்மா. ஜென்னி ஆடி போனாள். என்னம்மா பேசாம இருக்க? குடு, எனக்கும் அழகா ஒரு பாப்பாவை குடு. டேவிட் உள்ளே வந்தான். குழந்தை என்ன கேக்குறான்? ஜென்னி விவரம் சொல்ல டேவிட் அதிர்ந்தான். நான் என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களே, தங்கச்சி வேணும், கொடுங்க. என் கூட படிக்கிற எல்லாருக்கும் தம்பி தங்கச்சி இருக்கு, எனக்கு மட்டும் இல்ல, வேணும். அழவே தொடங்கி விட்டான் ஜோ. என்றைக்கும் கேளாததை இன்று கேட்கிறான். வயிற்றில் இருந்து கலைக்கப் போகும் நாளில் தனக்கு துணை தேடுகிறது. என்ன ஒரு கொடுமை! என்னங்க, நான் புறப்படுறேன். டேவிட் அவள் அருகில் வந்தான். ஜென்னி, ஜோ ஆசைப்படுறானே, கலைக்கணுமா? அந்த எண்ணத்தை கைவிட்டுலாமா? ஜென்னி அழுது விட்டாள். என்ன பேசுறீங்க? யதார்த்த நிலவரம் ஜோவுக்கு புரியுமா? இல்லனா புரிய வைக்கத்தான் முடியுமா? ஜென்னி, விடுங்க, குழந்தைய சமாதானப்படுத்திக்கலாம். அதுக்கு இல்ல ஜென்னி, குழந்தை வாக்கு தெய்வ வாக்குன்னு சொல்லுவாங்க. அவனே கேக்குறான். இல்லைங்க, மறுபடியும் சலனத்துக்கு ஆளாக வேண்டாமே. அவன் மனச மாத்திரலாம். டேவிட் யோசித்தான். சரி ஜென்னி, நான் கூட வரணுமா? குழந்தையும் தூக்கிட்டு வரட்டுமா? வேண்டாம், இன்ஃபெக்ஷன் ஆகும் குழந்தைக்கு. நான் போய் அட்மிட் ஆயிடுறேன். காலையில ஜோவை ஸ்கூல்ல விட்டுட்டு நீங்க வாங்க. சரி ஜென்னி, நான் புறப்படுறேன். டேவிடுக்கு உள்ளே ஒரு வேதனை புறப்பட்டு உடம்பு முழுக்க அது ஆக்கிரமித்தது. ஜென்னிக்கும் கண்கள் கலங்கி இருந்தன. புறப்பட்டு விட்டாள். நேராக ஆஸ்பத்திரிக்கு வந்து பெரிய டாக்டரை பார்த்தாள். கலங்கினாள். அவர் ஆறுதல் சொன்னார். இந்த பாருமா, பிள்ளை கர்ப்பத்துல வந்துட்டு அதை கலைக்கிறது கொடுமைதான். ஆனா உன் புருஷனுக்காக நீ செய்யற தியாகம் இது. என்ன செய்யறதுமா? சில சமயம் தெய்வம் இந்த மாதிரி சோதனைகளுக்கு நல்லவங்களை ஆளாக்குது. அதுக்காக கவலைப்படாத. இந்த தியாகத்துக்கு தெய்வம் உன்னை நல்லாத்தான் வைக்கும். லேடி டாக்டர் வந்தாள். ஜென்னியை அட்மிட் செய்தாள். ரத்த அழுத்தம் போன்ற சகலத்தையும் பரிசோதித்தாள். எல்லாம் சரியா இருக்கு. நாளை காலையில 7:30க்கு செஞ்சு விட்டுறேன். ராத்திரி நீ வீட்டுக்கு போயிடலாம். இந்த வாரம் ஓய்வெடுத்தா போதும். இயல்பான வாழ்க்கைக்கு நீ திரும்பிடலாம். சரி டாக்டர். பிள்ளை பெற வேண்டான்னு ஆபரேஷனும் செய்யணும் இல்லையா? ஆமா டாக்டர். சரி, செஞ்சிருவோம். டாக்டர் போய்விட்டாள். பெரிய டாக்டர் வந்தார். அவளுடன் இதமாக கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருந்தார். இங்கே வீட்டில் ஜோ தங்கச்சி புராணத்தையே பாடிக்கொண்டிருந்தான். டேவிட் சமாளித்தான். இப்ப நீ என்ன படிக்கிற? 4வது படிக்கிறேன் டாடி. நாங்க சர்ச்ல ஃபாதர்ட்ட கேட்டோம், ஜோவுக்கு ஒரு தங்கச்சி வேணும், ஜீசஸ்ட கேட்டு சொல்லுங்கன்னு. சரி, ஃபாதர் கேட்டப்போ ஜீசஸ் என்ன சொன்னார் தெரியுமா? ஜோ 7வது படிக்கும் போதுதான் தங்கச்சி பாப்பா வரும், இத ஜோ கிட்ட சொல்லிடுங்கன்னு சொன்னாராம். அப்படியா? ஆமா, ஜீசஸ் சொன்னா கேட்கணும் இல்லையா? நமக்கெல்லாம் கடவுள் ஜீசஸ் தானே. ஆமா, 3 வருஷம் நீ காத்துக்கிட்டே இரு. நீ கேட்டபடி ஒரு தங்கச்சி பாப்பா வந்துரும். சரி டாடி. உனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறேன். அம்மாட்ட போலாம் டாடி. அம்மா டியூட்டில இருப்பாங்கடா. நல்ல பிள்ளை இல்லையா நீ? அப்பா நாளைக்கு சாயங்காலம் உன்னை பீட்சா கார்னர் கூட்டு போவேன். ஹை ஜாலி. டேவிட் உள்ளே வந்தான். என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, உங்க மேல பழி போட்டு தற்காலிகமா தப்பிச்சாச்சு. சாப்பிட்ட சிறிது நேரத்தில் ஜோ உறங்கி விட்டான். டேவிடுக்கு தான் தூக்கமே வரவில்லை. மனதில் 1000 கேள்விகள். எல்லாம் புரிந்து சம்மதித்தாலும் ஒரு வேதனை. காலை எழுந்து குழந்தையை தயார் செய்து பள்ளிக்கூடத்தில் விட்டுவிட்டு டேவிட் ஆஸ்பத்திரிக்கு வருவதற்குள் ஜென்னியை ஆபரேஷன் தியேட்டருக்கு எடுத்து சென்று விட்டார்கள். பாவம் ஜென்னி, எனக்காக எப்பேற்பட்ட தியாகம்! எந்த ஒரு பொண்ணும் செய்ய துணியாத தியாகம். ஜென்னிக்காக நான் உயிரையும் தரணும். இந்த மாதிரி ஒரு மனைவி யாருக்கும் வாய்க்க போறதில்ல. கண்கள் கலங்கி விட்டன. ஆபீஸுக்கு லீவு சொல்லிவிட்டு அங்கேயே உட்கார்ந்து விட்டான். 11 மணிக்கு ஆபரேஷன் முடித்து டாக்டர் வெளியே வந்தார். பிரச்சனை எதுவும் இல்ல, கலைச்சு ஆபரேஷனும் நடத்தியாச்சு. நினைவு திரும்ப சாயங்காலம் ஆகும். இன்னைக்கு ஒரு நாள் இங்க இருக்கட்டும். நாளை கூட்டு போங்களேன். ஒரு வாரம் பெட் ரெஸ்ட்ல இருந்தா நல்லது. சரி டாக்டர். உங்க உறவுல பெண்கள் யாரும் இருந்தா வர சொல்லுங்களேன். அப்படி யாரும் பக்கத்துல இல்ல, நான் வேற ஏதாவது ஏற்பாடு செய்யறேன் டாக்டர். தேங்க்யூ. மாலை 4:30 மணிக்கு ஜென்னிக்கு நினைவு வந்து விட்டது. டேவிட் இருந்தான். ஜோ எங்க? ஜென்னி, இது ஆஸ்பத்திரி. ஜோவை டியூஷன்ல விட்டுட்டு வந்தேன். எல்லாம் நல்ல விதமா நடந்தாச்சு. இன்னைக்கு ஒரு நாள் இங்க இருமா. குழந்தை அழப்போறான். நான் சமாளிச்சுக்கிறேன் ஜென்னி.
நீங்க சீக்கிரம் போங்க, அவன் பயப்பட போறான். சரி ஜென்னி. பெரிய டாக்டர் வந்தார், விசாரித்தார். டேவிடுடன் தனியாக வந்தார். டாக்டர், ஜென்னிக்கு உடம்பு முடியாது, குடும்பத்தையும் பொறுப்பா பாத்துக்கணும். வேலைக்கு யாராவது ஆள் கிடைப்பாங்களா? பேபி சிட்டர்கள் நிறைய இருப்பாங்களே. ஜோ அந்த கட்டத்தை கடந்தாச்சு. இல்ல டேவிட், அந்த மாதிரி பெண்களை தேடி பிடிச்சு அவங்களுக்கு வசதி வாய்ப்புகளை கொடுத்தா உதவியா இருந்துட்டு போறாங்க. நான் விசாரிக்கிறேன். ஆமா டாக்டர், நிறைய சம்பாதிக்கிறோம். ஜென்னி கஷ்டப்படக்கூடாது. உங்கள மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க ஜென்னி நிஜமாவே கொடுத்து வச்சிருக்கணும் டேவிட். டேவிட் சிரித்தான். அன்று வீடு திரும்ப ஜென்னியை காணாமலே ஜோ அழ, இன்னைக்கும் டியூட்டிடா, நாளைக்கு நீ ஸ்கூல் விட்டு வந்ததும் மம்மி இருப்பாங்க. போ டாடி, நாளைக்கு வரலன்னா நான் நேரா ஆஸ்பத்திரிக்கு வந்துருவேன். இல்லடா, இன்னைக்கு நீ போன்ல பேசுவியா? ஜென்னி கையில் செல்போனை கொடுத்து விட்டு வந்திருந்தான் டேவிட். ஜோ டயல் செய்ய ஜென்னி எடுத்தாள். ஏம்மா நீ வீட்டுக்கு வரல? நீ இல்லாம எனக்கு பிடிக்கல, தூக்கமே வரல. இன்னைக்கு வேலை முடியலடா ராஜா, நாளைக்கு கண்டிப்பா வந்துருவேன். எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வருவியா? நிச்சயமா. ஏன் உன் குரல் ஒரு மாதிரி இருக்கு? ஒண்ணுமில்லடா ராஜா. ஜென்னி பெருமிதப்பட்டாள். போனில் குரல் மாறும் போது கூட ஜோ கண்டுபிடித்து விடுகிறான். இதைவிட ஒரு தாய்க்கு என்ன வேணும்? பல மன உளைச்சல்களையும் கடந்து ஜென்னி நன்றாக உறங்கி போனாள். காலையில் பெரிய டாக்டர் வந்தார். எப்படிமா இருக்கிற? நல்லா இருக்கேன் டாக்டர். எனக்கு தெரிஞ்ச 50 வயசு கடந்த ஒரு லேடி இருக்காங்க. இந்த மதம்தான், பிள்ளைகள் கைவிட்டுட்டாங்க. இந்த அம்மா தன்னம்பிக்கையோட தானே உழைச்சு வாழ்றாங்க. ஒரு வீட்டை பராமரிச்சு எல்லாம் செய்யறாங்க. அந்த குடும்பம் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆக போகுது. சரி, இவங்களையும் கூட்டிட்டு போக தயாரா இருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டை விட்டு போக இந்த அம்மா தயாரா இல்ல. அப்படியா? அவங்கள உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டுமா? கேளுங்களேன் டாக்டர், ஒரு தடவை பாத்துருவோம். பேசி மனசுக்கு 2 பக்கமும் திருப்தி வந்துட்டா அவங்க வந்து வேலையில சேரட்டும். எங்க வீட்டுல சைவ சாப்பாடு தான். ஒரு பிராமண குடும்பம் மாதிரி தான் இருக்கும் வீடு. அவங்களால எந்த கஷ்டமும் இருக்காது. சரி, நான் பேசிட்டு முடிஞ்சா நாளைக்கே ஒரு சந்திப்புக்கு ஏற்பாடு பண்றேன். தேங்க்யூ டாக்டர். டேவிட் வர விவரத்தை சொன்னாள் ஜென்னி. வெல், வீட்டோட இருக்கிற பொறுப்பான வயசான அம்மா கிடைச்சிட்டா அதை விட நமக்கு என்ன அதிர்ஷ்டம் இருக்கு? சரி, நீங்க லீவை வேஸ்ட் பண்ணாதீங்க. சாயங்காலம் தானே டிஸ்சார்ஜ். இல்ல ஜென்னி, உன்னை வீட்டுல சேர்க்கிற வரைக்கும் நான் ஆபீஸ்க்கு போறது இல்ல. என்னங்க, இனிமே பிள்ளை பிறக்கிற வாய்ப்பை கூட துண்டிச்சாச்சு. ஜோ மட்டும்தான் நமக்கு உலகம். அவனை கண்ணுக்குள்ள வச்சு மூடி மூடி காப்பாத்தணும். அவனை தவிர நமக்கு யாரும் இல்ல. ஏன் பயப்படுற? ஜோவுக்காக தானே இத்தனை தியாகமும். என்னவோ தெரியல, பயமா இருக்குங்க. எதுக்குடா? புரியல. ஆனா துக்கம் நெஞ்சு முழுக்க அடைச்சுக்கிட்டு வேதனைப்படுத்துது. தாழ முடியாமல் ஜென்னி அழுது விட்டாள். அவள் அழுது விட்டாள். டேவிடால் வாய்விட்டு அழ முடியவில்லை. மறுநாளே ஜென்னி வீடு திரும்பி விட்டாள். அம்மா, உனக்கு என்னாச்சு? உடம்புக்கு முடியலடா ராஜா. ஏமா என்கிட்ட நீ இதை சொல்லல? சொல்லும்படியா எதுவும் இல்லடா கண்ணா. அம்மா லீவ்ல வீட்டுல தான் 4 நாளைக்கு இருக்க போறேன். உன் கூடவே இருப்பேன், சரியா? சரிம்மா. இந்த பார் ராஜா, உதவிக்கு அம்மாவுக்கு யாராவது வேணும் இல்லையா? டாடி இருக்காரே. ஜென்னி சிரித்து விட்டாள். டாடி இருக்கிறாரு, ஆனா ஆபீஸ்க்கு போக வேண்டாமா? எல்லா வேலைகளையும் டாடி பார்க்க முடியுமா? நம்ம வீட்டோட வேலை செஞ்சு உன்னையும் கவனிச்சுக்க ஒரு பாட்டியை வரவழைக்கலாமா? வேண்டாம், எனக்கு நீ போதும். நான் உன் கூட தான்டா ராஜா இருப்பேன். உன்னை விட்டு நான் எங்க போவேன்? அந்த பாட்டியும் நம்ம கூட இருக்கட்டும். உனக்கு பிடிக்கலன்னா வேண்டாம். சரி, வரட்டும். நான் பார்த்த அப்புறம் முடிவெடுக்கலாம். டேவிட் சிரித்து விட்டான். அந்த அளவுக்கு நீ பெரிய மனுஷன் ஆயிட்டியா? ஜோ விளையாட போய்விட்டான். என்னங்க, கர்ப்பத்துல வந்ததை கலைச்சதுக்காக ஒரு பக்கம் வேதனைப்பட்டாலும் நம்ம ஜோ முகத்தை பார்த்தா எல்லா வலியும் பஞ்சா பறந்து போகுது. ஜென்னி, பெத்த பாசத்தை விட வளர்த்த பாசம் ஒசத்தின்னு சொல்லுவாங்க. ஜோ வந்தப்புறம் தானே நமக்கு வாழ்க்கையில இப்படி ஒரு வளமே வந்திருக்கு. ஆமாங்க. சரி, இந்த 2 நாளைக்கு ஹோட்டல்ல சாப்பாடு எடுத்துக்கலாம். அந்த அம்மா வந்து ஒட்டி போனா அப்புறம் மேற்கொண்டு யோசிப்போம். மறுநாள் காலை 7 மணிக்கு காலிங் பெல் சினுங்க. டேவிட் கதவை திறந்தான். ஒரு அம்மா நின்றாள். நீங்க? டாக்டர் அனுப்புனாரு. என் பேரு ருக்மணி. அப்படியா? உள்ள வாங்க. ருக்மணியை ஜென்னியிடம் அழைத்து வந்தான் டேவிட். உட்காருங்கம்மா. டாக்டர் எல்லாம் சொன்னாரு. எல்லாம்னா இந்த வீட்டு பொறுப்புகளை ஏத்துக்கிட்டு நாணயமா உழைக்கணும்னு சொன்னாரு. வீட்டோட தங்க வேண்டி வரும்னு சொன்னாரு. ஆமா, நான் நேத்துதான் ஆபரேஷன் முடிஞ்சு வந்திருக்கிறேன். 4-5 நாள்ல சரியாயிடும். முழு பொறுப்பையும் நீங்க ஏத்துக்கணும். நல்ல விதமா இருக்கணும். நிச்சயமா. என் உழைப்ப பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இருக்கிறேன், இல்லைன்னா அனுப்பிடுங்க. என்ன சம்பளம் வேணும்? நான் ஒண்டி கட்ட. உங்களுக்கு எது நியாயம்னு படுதோ அதை கொடுங்க. ஜென்னிக்கு இந்த பேச்சு பிடித்திருந்தது. உங்க குடும்பம் பெரிய குடும்பம் தான். ஆனா யாரும் பெத்த தாய ஒரு மனுஷியா மதிக்கல. எனக்கும் தன்மானம் அதிகம். உதறிட்டு வந்துட்டேன். பாசம் எப்பவுமே பாரமா இருக்க கூடாது. இத்தனை நாள் நான் வேலை பார்த்த இடம் நல்ல இடம். அவங்க வெளிநாட்டுக்கு போறாங்க. தமிழ் மண்ணை விட்டு பிரிய எனக்கு விருப்பம் இல்லை. அதான்
தெளிவா இருக்கிறீங்க. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. எப்ப நான் வரலாம்? நாளைக்கே நீங்க வேலையில சேரலாம். நன்றிம்மா. இங்க வந்தப்புறம் உங்க குடும்பத்தோட விருப்பு வெறுப்புகள் ருசி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுறேன். கும்பிட்டு விட்டு போய்விட்டாள். என்னங்க, இந்த அம்மாவை எனக்கு பிடிச்சிருக்கு. நம்ம ஜோவுக்கு பிடிக்கணும். அப்பத்தான் இந்த அம்மா வீட்டுல நிலைக்க முடியும். அதுவும் உண்மைதான். இருவரும் சிரித்தார்கள். மறுநாள் காலை 5:30 மணிக்கு அந்த அம்மா ஒரு சின்ன பையுடன் வந்து விட்டாள். பூஜை அறைக்குள் நுழைந்து 10 நிமிடங்கள் பிரார்த்தனை செய்தாள். பிறகு நேராக ஜென்னியிடம் வந்து, சொல்லுங்கம்மா, இந்த வீட்டு பழக்கம் என்னன்னு சொல்லுங்க. ஜென்னி காலை உணவிலிருந்து தொடங்கி இரவு படுக்க போகும் வரை உள்ள இயல்பான நடப்புகளை அழகாக வரிசைப்படுத்தினாள். அந்த அம்மா கேட்டுக்கொண்டாள். ஜோ எழுந்து வந்தான். அந்த அம்மா அருகில் வந்து ஜோவின் தலையை மெல்ல தடவி கொடுத்தாள். ராஜா, பாட்டி இன்னைக்கு உன்னை குளிப்பாட்டி விடட்டுமா? அந்த ஸ்பரிசம் ஜோவுக்கு பிடித்திருந்தது. சரி, ஜென்னி ஆச்சரியப்பட்டாள். அடுத்த 1 மணி நேரத்தில் என்ன வசியம் செய்தாலோ தெரியவில்லை. ஜோ ஒட்டி கொண்டு விட்டான். டிஃபனை ஊட்டிவிட்டு யூனிஃபார்மை போட்டு ஷூவை மாட்டி லஞ்ச் டப்பா கட்டி ஜோவை பள்ளிக்கு அனுப்பும் வரை கூடவே இருந்தாள். குழந்தையுடன் பல மாதங்கள் பழகியதை போல ஒரு நெருக்கத்தை இயல்பாக கொண்டு வந்து விட்டாள். டேவிட், ஜென்னி இருவரும் ஆடி போயிருந்தார்கள். டேவிடுக்கு டிஃபன் எடுத்து வைத்தாள். ருசியாக சூடாக இருந்தது. டேவிட் புறப்படும் வரை வேண்டியதை செய்து பிறகு ஜென்னிக்கு வெந்நீர் போட்டு அருகில் இருந்து குளிக்க வைத்து எல்லாம் செய்தாள் அந்த அம்மா. ஜென்னி சாப்பிட்டு முடித்ததும் நிறைவாக இருந்தது. அம்மா, நீங்க சாப்பிடல? காலையில நான் எதுவும் சாப்பிடுறது இல்லம்மா. மத்தியானம் ஒரு வேளை சாப்பாடு, ராத்திரி ஒரு டம்ளர் மோர், அவ்வளவுதான். அடுத்து வந்த 1 வாரத்தில் அவர்கள் அனைவரும் அசந்து போகும் அளவுக்கு அந்த அம்மாவின் செயல்பாடு இருந்தது. ஜோவை முழுமையாக தன் பக்கம் இழுத்து விட்டாள். இரவு உறக்கம் கூட பாட்டி பக்கத்தில் என்ற நிலைக்கு ஜோ வந்து விட்டான். இது எப்படி ஜென்னி? ஆச்சரியம் இல்லைங்க. குழந்தைங்களுக்கு பாசம் காட்டுறவங்கள ரொம்ப பிடிக்கும். அதுவும் தாத்தா பாட்டின்னு முதியவங்களை அவன் பார்க்கல. அந்த அரவணைப்புல ஒரு சுகம் உண்டு. அத அந்த அம்மா அவனுக்கு காட்டிட்டாங்க. ஆமா ஜென்னி, நானே பாருங்க, இந்த 1 வாரத்துல விதமா சாப்பிட்டு உடம்புல சதை போட்டுட்டேன். எந்த வேலையும் செய்ய விடாம கையில கொண்டு வந்து தராங்க. பெத்த தாய சின்ன வயசுல இழந்தவனா. அந்த சந்தோஷம் இந்த அம்மா மூலம் எனக்கு கிடைக்குது இப்போ. டேவிட் உற்சாகமாக இருந்தான். ஓரளவு நல்லா சமைக்கிறாங்க. ஓரளவுக்கு இல்ல, பிரமாதமாவே இருக்கு. இதுல பாதி தரம் கூட ஏன் சமையல்ல வராதுங்க. புகழ்ந்து தள்ளுற. பின்ன ஜோ மாதிரி நானும் அன்புக்கு ஏங்குறவ தானே, அதான். நல்லது ஜென்னி, நீயும் குழந்தையும் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். நான் நாளை முதல் வேலையில சேரலான் இருக்கேன். அம்மா தெம்ப ஏத்து விட்டுட்டாங்க. அப்படியா? ஒரு ஜீவனை இழந்தாலும் இன்னொரு புது ஜீவன் வீட்டுக்கு வந்து நமக்கு தைரியம் கொடுத்திருக்கு. ஆமா ஜென்னி. மறுநாள் காலை ஜென்னி சீக்கிரமே எழுந்து விட்டாள். ஏம்மா, படுமா, இன்னிலிருந்து வேலையில சேர்றம்மா. முடியுமா? நீங்க வந்து உடம்புல மனசுல ஊக்கத்தை ஏத்தி விட்டுட்டீங்களே, வேற என்ன வேணும்? சரிம்மா, உனக்கு வேண்டிய எல்லாத்தையும் நான் செஞ்சு தரேன். ஜென்னி தயாராகி விட்டாள். குழந்தை பற்றிய கவலை கொஞ்சம் கூட இருக்கவில்லை. டேவிட் வண்டியை எடுக்க ஜென்னி ஏறி அமர்ந்தாள். ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து விட்டான் டேவிட். ஜென்னி பெரிய டாக்டர் எதிரே வந்து வணங்கினாள். வா ஜென்னி, ரொம்ப பளிச்சுன்னு இன்னும் அழகாயிட்டியா எப்படி? நன்றி உங்களுக்கு. எதுக்குமா? ஆமா, ருக்மணின்னு ஒரு அம்மாவை நீங்க அனுப்பி வச்சதுதான் காரணம். என்ன சொல்ற? ஜென்னி விவரமாக சொன்னாள். அடடா, அப்படியா? பரவாயில்லையே, நான் நியாயமான ஆளைத்தான் அனுப்பியிருக்கேன். டாக்டர், நாங்க வேலைக்கு ஆள் கேட்டோம். வீட்டுக்கு ஒரு அம்மாவை நீங்க அனுப்பியிருக்கிறீங்க. ரொம்ப நல்ல மாதிரி, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம மாடு மாதிரி உழைக்கிறாங்க. தான் சொந்த வீடு போல பாவிக்கிறாங்க. ஒரு முகச்சுருக்கம் இல்ல. எப்பவும் சிரிப்பு தான். அவங்க சந்தோஷம் எங்களையும் தொத்திக்குது டாக்டர். நல்லதுமா ஜென்னி, நீ நல்லவ. உன் நல்ல மனசுக்கு நல்லது மட்டும்தான் தேடி வரும். நீ இல்லாம இங்க எனக்கு கை உடைஞ்ச மாதிரி இருந்தது. இப்ப வந்துட்ட, இனி கவலை இல்ல. ஜென்னி மளமளவென நோயாளிகளை கவனிக்க தொடங்கினாள். அவள் இல்லாத இந்த 1 வாரத்தில் ஏராளமான நோயாளிகள் வாடி போயிருந்தார்கள். அவளிடமே புகார் செய்தார்கள். கோவப்படாத சிஸ்டர், நீங்க மட்டும்தான் மத்தவங்க எல்லாம் திட்டுறாங்க. யாரையும் குறை சொல்லக்கூடாது. புரியுதா? ஒவ்வொருத்தர் குணாதிசயம் ஒவ்வொரு மாதிரி. எல்லாரையும் நேசிக்க பழகணும். சரியா? சரி சிஸ்டர். மாலைக்குள் ஆஸ்பத்திரிக்கு ஒரு புது கலகலப்பை கொண்டு வந்து விட்டாள் ஜென்னி. தாமதமாக வீடு திரும்ப ஜோவை உட்கார வைத்து ருக்மணி அம்மா பாடம் சொல்லிக் கொண்டிருந்தாள். பாட்டி கணக்கு சொல்லி கொடுத்தா நல்லா புரியுது. அட, பாட்டி டீச்சராவும் ஆயிட்டீங்களா? ஏம்மா, நீங்க படிச்சிருக்கிறீங்களா? கொஞ்சம்மா. கொஞ்சம்னா BA வரைக்கும். ஜென்னி ஆடி போனாள். என்னது, நீங்க பட்டதாரியா? நிஜமாவா? ஆமாம்மா, அந்த கால BA படிச்சிருக்கேன். கொஞ்ச காலம் உத்தியோகம் கூட பார்த்திருக்கேன். அதை விடாம தொடர்ந்து இருந்தேன்னா இன்னைக்கு மாசம் 15,000 சம்பாதிச்சிட்டு இருப்பேன். குடும்பம் பிள்ளைங்கன்னு எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு கடைசியில அனாதையா நிக்கிறது தான் மிச்சம். ஜென்னிக்கு பிரமிப்பாக இருந்தது.
ஒரு பட்டதாரி, நிறைந்த குடும்பத்தில் வாழ்ந்த பெண்மணி, எல்லாம் தெரிந்த ஒரு குடும்ப தலைவி. இன்றைக்கு எதுவும் இல்லாமல் ஒரு வீட்டில் வேலை செய்யும் நிலைக்கு வரணும்னா எத்தனை பெரிய கொடுமை இது. நல்ல பெண்களை, புத்திசாலிகளை பல சமயம் தெய்வம் ஏன் இப்படி தண்டிக்கிறது? ருக்மணி அம்மா படித்தவள் என்று தெரிந்த பிறகு அவளை வேலை வாங்க கூட மனதுக்கு கஷ்டமாக இருந்தது. ஒரு மாதிரி கூசியது. அதையும் அந்த அம்மா புரிந்து கொண்டு விட்டாள். இந்த பாரு ஜென்னி, இப்போ உன் வீட்டுல வேலை பார்க்க வந்தவ ருக்மணி. அவளோட பழைய அந்தஸ்த கணக்குல எடுத்துக்கிட்டு நீ குழம்ப வேண்டாம், புரியுதா? அம்மா, அந்த வாழ்க்கை நேற்றைய செய்தித்தாள் மாதிரி. அது முடிஞ்ச கதை. அதுக்கு இனி எந்த மரியாதையும் இல்ல, புரியுதா? ஜென்னிக்கு கண் கலங்கி விட்டது. ருக்மணி மேலுள்ள மரியாதை உயர்ந்து எங்கோ போனது. ஒரு மாத காலத்தில் ஜென்னியின் வீடு வேறு மாதிரி ஆகிவிட்டது. தேவையான பொருட்களை கேட்டு வாங்கி வீட்டின் முகத்தையே அம்மா மாற்றிவிட்டாள். அந்த மாதம் முடிந்ததும் பார்த்தால் நிறைய மளிகை சாமான்கள் மிச்சமாகி இருந்தது. பால் ஒரு பாக்கெட் குறைக்கப்பட்டிருந்தது. மின்சார செலவு குறைந்திருந்தது. டேவிடுக்கு ஆச்சரியம். அம்மா, ஒரு குடும்ப பட்ஜெட் தாராளமா போட்டு கொடுங்களேன். எதுக்கு தம்பி? கொடுங்கன்னா கொடுக்கணும். சரி தம்பி. அம்மா அடுத்த 1 மணி நேரத்தில் 1 மாதத்துக்கு அந்த வீட்டுக்கு தேவையான சகலமும் எழுதி தாராளமான ஒரு பட்ஜெட் போட்டு தந்தாள். டேவிட் பார்த்தான். ஜென்னி, நீயும் நானும் போடுற பட்ஜெட்டை விட இதுல 2000 சொச்சம் குறையுது. ஏதாவது விட்டு போயிருக்குதா? இல்ல ஜென்னி, நாம போடாத சில செலவுகளும் இதுல சேர்ந்திருக்கு. அப்படியும் பட்ஜெட் குறையுது. ஆச்சரியமா இருக்கு. வாங்கம்மா இப்படி. அந்த அம்மாவை உட்கார வைத்து இருவரும் விவாதிக்க அந்த அம்மா சொன்ன விளக்கங்கள் பிரமிப்பை உண்டாக்கியது. எத்தனை தெளிவு, என்ன ஒரு தொலைநோக்கு! இப்படிப்பட்ட ஒரு புத்திசாலி தாயை இவளது பிள்ளைகளுக்கு ஏன் பயன்படுத்திக் கொள்ள தெரியல? அதிர்ச்சியாக இருந்தது. அம்மா, நாளை முதல் இந்த வீட்டு நிதி நிர்வாகம் உங்ககிட்ட வரப்போகுது. வேண்டாம் ஜென்னி. ஏம்மா? நான் இப்ப வந்தவ, 3வது மனுஷி. என்கிட்ட இத்தனை பெரிய பொறுப்பை நீங்க தரக்கூடாது. தந்தா என்ன? அதிகாரம் அகங்காரத்தை கொடுத்துட்டா? நீங்க என்ன பேசுறீங்க? இத்தனை பக்குவப்பட்ட உங்களுக்கு அகங்காரம் வருமா? அப்படி இல்லம்மா, யாரையும் சுலபத்துல நம்பாத ஜென்னி. அப்படி நம்பித்தான் நான் இன்னைக்கு அனாதையா நிக்கிறேன். வாழ்க்கையில நான் கத்துக்கிட்ட பாடம் இது. அடிப்பட்டவங்களை விட நல்ல அனுபவஸ்தர்கள் இருக்க முடியாது. ஆசானாக தகுதியே அனுபவம் தாம்மா. நாங்க உங்களை முழுமையா நம்புற காரணமா நல்லாத்தான் இருப்போம், நாசமாக மாட்டோம். ஆனாலும் இல்ல, நீங்க மறுக்க கூடாது, புரியுதா? பிடிங்க சாவி கொத்த. உங்க 2 பேரையும் நினைச்சு பெருமைப்படுறதா இல்ல கவலைப்படுறதான்னு எனக்கு புரியல ஜென்னி. எதை வேணாலும் படுங்க, எங்களை ஆள விடுங்க. பாட்டி, தூக்கம் வருது. வந்துட்டேன்டா ராஜா. அம்மா எழுந்து உள்ளே போனாள். ஜென்னி, தெய்வம் உன்னை பறிச்சா அடுத்தது அதை விட சிறப்பா கொடுக்குது பத்தியா? எனக்கு ஒண்ணு புரியுதுங்க. என்ன? நமக்கு பிள்ளையும் சொந்த பிள்ளை இல்ல, அம்மாவும் சொந்த அம்மா இல்ல. ஆனா சொந்தம் இல்லாதுதான் நமக்கு ராசி போல இருக்கு. ஜோவுக்கு குடிக்க தண்ணீர் எடுக்க வந்த அம்மாவின் காதில் இது விழுந்தது. அப்படியே நின்று விட்டாள். அம்மா அங்கு நிற்பதை இவர்கள் இருவரும் பார்த்து விட்டார்கள். அம்மா உள்ளே போய்விட்டாள். ஜென்னி, அவசரப்பட்டுட்ட. என்ன? ஜோ நாம பெத்த குழந்தை இல்லைன்னு சொன்னது அந்த அம்மா காதுல விழுந்திருக்கும். விழட்டுமே, என்ன இப்போ? அது தெரியணுமா ஜென்னி? இந்த பாருங்க, நல்லவங்களுக்கு எந்த உண்மை தெரிஞ்சாலும் அந்த உண்மைக்கே மரியாதை வந்துடும். அம்மா பத்தி நாம கவலைப்பட வேண்டாம். நாளைக்கே உடைச்சே பேசிட போறேன். ஆனா ஜோவுக்கு தெரியக்கூடாது ஜென்னி, குழந்தை தாங்கிக்க மாட்டான். அது எனக்கு தெரியாதா? இருவரும் உறங்கி போனார்கள். அடுத்து வந்த 3 நாட்களும் அந்த அம்மா எதையுமே காட்டிக்கொள்ளவில்லை. ஜென்னிக்கு ஆச்சரியம். அது ஞாயிற்றுக்கிழமை. ஜோவுக்கு முடிவெட்ட சலூனுக்கு டேவிட் அழைத்து போனான். ஜென்னி அம்மாவிடம் வந்தாள். ஜோ எங்க குழந்தை இல்லைன்னு காதுல விழுந்தும் அதை பத்தி நீங்க கேட்கவே இல்லையே. எதுக்கு கேட்கணும்? என்னம்மா சொல்றீங்க? ஜோவை உங்க குழந்தை இல்லைன்னு நான் நினைக்கவே இல்லையே. நினைச்சாத்தானே மேற்கொண்டு தகவல்களை நான் உங்ககிட்ட கேட்கணும். அம்மா, ஒரு பிள்ளைய எடுத்து வளர்க்க தொடங்கின நொடியிலேயே அது அந்நிய பிள்ளைங்கிற உணர்வை எரிச்சு சாம்பலாக்கிடணும். அப்படி செஞ்சாதான் நமக்கும் நல்லது, குழந்தைக்கும் பாதுகாப்பு. இதுக்கு மேல இத பத்தி எதுவும் பேசாத ஜென்னி, விட்டுடு. ஜென்னி நிலை குலைந்தாள். எப்பேற்பட்ட மனது இது? ஜென்னி படக்கென அம்மா காலில் விழுந்து விட அம்மா பதறி, என்னம்மா ஜென்னி இது? அம்மா, உங்களை இத்தனை காலம் நான் எப்படி இழந்தேன்? ரொம்ப தாமதமா கிடைச்ச தங்கம் நீங்க. உங்க வயிற்றுல பிறக்க நான் ஏன் கொடுத்து வைக்கல? இப்ப கூட நீ என் மக. வயிற்றுல குடியிருக்கிறது 10 மாசம் தாமா, ஆனா நெஞ்சில குடியேறினா அது ஆயுசு பர்யந்தம். ஜென்னி ருக்மணியை கட்டி கொண்டு கதறிவிட்டாள். போ, குழந்தை வர நேரமாச்சு. பெரிய டாக்டர் நோயாளிகளை பார்த்து கொண்டிருந்தார். அந்த பெண் உள்ளே நுழைந்தாள். வணக்கம் டாக்டர். வணக்கம். என்ன உங்களுக்கு தெரியுதா? டாக்டர் புருவம் சுருக்கி பார்த்தார். எங்கோ பார்த்த முகமாக இருந்தது, ஆனால் நினைவில்லை. பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா ஞாபகம் வரலம்மா. என் பேரு ஆஷா டாக்டர். அப்படியா? தெரியல. உட்காருங்க, என்ன வேணும்? 10 வருஷத்துக்கு முன்னாலே இந்த ஆஸ்பத்திரிக்கு நான் வந்திருக்கிறேன்.
சரி, இப்ப எதுக்காக வந்தீங்க? சொல்றேன் டாக்டர். நான் 10 வருஷத்துக்கு முன்னால இங்க வந்தது என் பிரசவத்துக்கு. அப்போ நான் என் வசம் இல்ல, போதை மருந்தோட பிடியில இருந்தேன். டாக்டர் படக்கென நிமிர்ந்து உட்கார்ந்தார். அப்புறம் நண்பர்கள் என்னை இங்க கொண்டு வந்து சேர்த்தாங்க. அழகான ஒரு ஆண் குழந்தைய பெத்தெடுத்தேன். அப்போ அதோட அருமை எனக்கு தெரியல. அது என்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு நண்பர்களும் கருதுனாங்க. அத இங்க உள்ள நர்ஸ் ஒருத்தி எடுத்துக்கிட்டாங்கன்னு தகவல். டாக்டர் பேசவில்லை. அப்புறமா 4 வருஷம் நான் சிரிப்பா சிரிச்சு போதை மருந்தோட பிடியிலிருந்து விடுபட்டு மனுஷியானேன். அப்புறமா நல்ல உள்ளங்கள் எனக்கு உதவின காரணமா வாழ்க்கையில படிப்படியா தெளிஞ்சு இப்ப முழு மனுஷியா மாறி இருக்கிறேன் டாக்டர். ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை தொடங்கி கடுமையா உழைச்சு வளர்ந்து நல்லா சம்பாதிக்கிறேன். சமூகத்துல மரியாதையான ஒரு இடத்துக்கு வந்துட்டேன். சரி, நான் வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும். அப்படின்னா நான் பெத்த குழந்தை எனக்கு வேணும் டாக்டர். இழந்ததை திரும்ப பெறத்தான் இங்க வந்திருக்கிறேன். டாக்டருக்கு சுருக்கென கோபம் வந்து விட்டது. ஏம்மா, மனசு போனபடி வாழ்வீங்க. ஒரு பொண்ணா கூட இல்லாம போதை மருந்துல கரைஞ்சீங்க. அப்போ நீங்க பெத்த குழந்தைய விட ட்ரக்ஸ் வசதியா இருந்தது. இப்போ திடீர்னு திரும்பி வந்துட்டு குழந்தைய குடுன்னா எப்படிம்மா? நீங்க நினைச்சா வரவும் வேண்டான்னா போகவும் குழந்தை என்ன இழப்பமா? உங்க ஆத்திரம் புரியுது டாக்டர். அது நியாயமும் கூட. நீங்க என் அப்பா மாதிரி திட்டலாம். பெண்மைய, தாய் உணர்வ, வாழ்க்கைய அவமதிச்சதுக்கு நான் பட்ட அவமானங்களும் அடைஞ்ச தண்டனைகளும் ஏராளம். ஆனா இப்ப திருந்திட்டேன். திருந்தின ஒருத்திக்கு மன்னிப்பில்லையா? 10 மாசம் சுமந்து பெத்த குழந்தை எங்கன்னு கேக்குற உரிமை இல்லையா டாக்டர்? ஜென்னி உள்ளே நுழைந்தாள். டாக்டருக்கு பதறிவிட்டது. நான் கொஞ்சம் பர்சனலா பேசிட்டு இருக்கேன். நீ அப்புறமா வா. சரி டாக்டர். ஜென்னி வெளியேறி விட்டாள். ஓகே மேடம். உங்ககிட்ட எதுக்கு அனாவசிய பேச்சு? என் நேரம் வீணாகுது. உங்ககிட்ட குழந்தைய எடுத்த நர்ஸ் அடுத்த வருஷமே வேலையை ராஜினாமா பண்ணிட்டா. எதுக்கு? அவ புருஷனுக்கு வெளிநாட்டுல வேலை கிடைச்சிச்சு. குழந்தையோட அவங்க 3 பேரும் வெளிநாடு போயிட்டாங்க. அப்படியா? என் குழந்தை இப்ப வெளிநாட்டுலயா இருக்கா? ஆமா. விலாசம் தெரியுமா டாக்டர்? இல்லம்மா, நான் கேட்டு வச்சுக்கல. அவசியம் இல்லைன்னு விட்டுட்டேன். வேற யாருக்கு தெரியும்? தெரிஞ்சா போறீங்களா? கண்டிப்பா போவேன் டாக்டர். செலவை பத்தி எனக்கு கவலை இல்ல. என் குழந்தை எனக்கு வேணும். அந்த குரலில் தீவிரம் இருந்தது. டாக்டரை அது லேசாக கலவரப்படுத்தியது. இந்த ஆஸ்பத்திரியில அந்த நர்ஸ் பத்தி வேற யாருக்கு நெருக்கமா தெரியும்? அவ பேர் என்ன டாக்டர்? அவ பேரு ஸ்டெல்லா. சரி, நான் கேட்டுக்கிறேன். ஆஷா, ஒரு சின்ன கேள்வி. கேளுங்க டாக்டர். உன் குழந்தைய வளர்க்குற ஸ்டெல்லா நீ போய் கேட்டதும் கொடுத்துருவாளா? கேட்டதும் கொடுக்க கஷ்டமா தான் இருக்கும். எனக்கு புரியுது. ஆனா பெத்தவ நான் தானே. தந்துதானே ஆகணும். மாட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? அந்த குரலில் இருந்த உறுதி டாக்டரை ஒரு உலுக்கு உலுக்கி விட்டது. தப்புமா. சட்டப்படி எல்லா நடைமுறைகளையும் கடைபிடிச்சு குழந்தைய ஒருத்தர் தத்தெடுத்துட்டா அதை திரும்ப வாங்க முடியாது. கோர்ட் அனுமதிக்காது. டாக்டர், தாய் பாசத்துக்கு முன்னால எந்த சட்டமும் நிக்க முடியாது. பொடி பொடி ஆயிடும். எழுந்து விட்டார்கள். தேங்க்யூ டாக்டர், நான் வரேன். வெளியே வந்தால் டாக்டருக்கு வியர்த்து விட்டது. ஸ்டெல்லா என பெயரை மாற்றி சொல்லியாகிவிட்டது. ஆனால் இவள் தீவிரமாக இருக்கிறாள். உண்மையை வெளியில கொண்டு வந்துருவா. என்ன செய்யலாம்? ஜென்னியை அழைச்சு ஒரு எச்சரிக்கை கொடுத்துடலாமா? சரி, அப்படி இவ அடாவடி பண்ணா அனுமதிச்சிட முடியுமா என்ன? குழப்பமாக இருந்தது. அதற்குள் அங்கு 10 வருடங்களுக்கு மேலே பணிபுரியும் சிஸ்டர்கள் யார் யார் என ரிசப்ஷனில் ஆஷா தகவல்களை திரட்டி கொண்டிருந்தாள். டாக்டர் போன் அடித்தார். ரிசப்ஷனிஸ்ட் எடுத்தாள். உள்ளவா? இருங்க மேடம், வந்துடுறேன். அவள் உள்ளே வந்தாள். 10 நிமிடங்கள் உட்கார வைத்து டாக்டர் போதித்தார். ஒரு வார்ட்பாயை வரவழைத்து அதிக வருடங்கள் வேலை பார்க்கும் 4-5 நர்ஸ்களை உடனடியாக தன் அறைக்கு அழைத்து வரும்படி உத்தரவிட்டார். அந்த ரிசப்ஷன் பெண் திரும்பினாள். ஜென்னி பேரை தவிர மற்ற பெயர்களை சொன்னாள். அதில் ஸ்டெல்லாவை சேர்த்து கொண்டாள். ஸ்டெல்லா இப்ப இல்லையா? வெளிநாட்டுல இருக்கிறாங்க. விலாசம் வேணுமே. முதல்ல லண்டன்ல இருந்தாங்க. அந்த விலாசம் தரேன். இப்ப அங்கிருந்து மாறிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். நீங்க விசாரிங்க. ஒரு பொய்யான லண்டன் விலாசத்தை தந்தாள். அதில் போன் நம்பரும் இருந்தது. நன்றிங்க. அந்த ஆஷா வெளியேற மற்ற நர்ஸ்கள் டாக்டர் அறையில் இருந்தார்கள். டாக்டர் விவரத்தை சொன்னார். அந்த ஆஷாவுக்கு யாரும் தகவல் தரக்கூடாது. இது தொடர்பா ஜென்னி கிட்ட நான் பேசிக்கிறேன். நீங்கள்லாம் போலாம். அவர்கள் போனதும் டாக்டர் டேவிடுக்கு போன் போட்டார். சொல்லுங்க டாக்டர். ஜென்னிக்கு தெரியாம பேசுறேன். உங்களை உடனடியா சந்திக்கணும். நான் வரேன் டாக்டர். ஆஸ்பத்திரிக்கு வேண்டாம். நான் சொல்ற இடத்துக்கு வந்துருங்க. சரி டாக்டர். பெரிய டாக்டர் புறப்பட்டு விட்டார். அடுத்த அரை மணி நேரத்தில் பெரிய டாக்டர் அந்த உணவகத்தின் டேவிடின் எதிரே இருந்தார். என்ன டாக்டர்? ஜோவை பெத்து போட்டுட்டு போனாலே அந்த ட்ரக் அடிக்ட் ஆஷா. ஆமா, அவ இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு வந்தா டேவிட். டாக்டர். டாக்டர் நடந்த சகலமும் சொல்லி முடித்தார். டேவிட் ஆடி போயிருந்தான். டேவிட், அவ ரொம்ப தீவிரமா இருக்கிறா. இப்ப பணம், செல்வாக்கு, குழந்தைய திரும்ப பெறணும்னு ஒரு வேகம் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கிறா. சரி டாக்டர். எனக்கு மனசே சரியில்லை. எதுக்கு டாக்டர் பயம்?
பயம் இல்ல டேவிட், வீண் குழப்பம் தானே. இல்ல டாக்டர், அவ உண்மையே தெரிஞ்சு வந்தாலும் நாங்க எதுக்காக ஜோவை தரணும்? டாக்டர், ஜோவுக்காக எங்க பிள்ளைய கலைச்சிருக்கிறோம். இனி பிள்ளையே உருவாக கூடாதுன்னு ஜென்னி ஆபரேஷன் செஞ்சிருக்கிறா. அப்புறமா நாங்க ஜோவை எப்படி தர முடியும்? எங்க பக்கம் ஆதரவே இருக்காதா? புதுசா வந்தவளுக்கு எதுக்கு பயப்படணும்? என்ன பேச விடுங்க டேவிட். நீங்க சட்ட ரீதியா பிள்ளைய எடுத்திருந்தா எந்த ஆஷாவும் உங்களை அசைக்க முடியாது. இப்ப அந்த இடம் பலவீனமா இருக்கு. டாக்டர், அதை விடுங்க. இந்த பிரச்சனை வெடிக்கிறப்போ ஜோவுக்கு நிஜம் தெரியும். அது வேற விதமான விளைவுகளை உண்டாக்கிட்டா. டேவிட் நிஜமாகவே மிரண்டான். என் பிரச்சனை அதுதான். எங்க ஆஸ்பத்திரி அளவுல இதை நான் மூடி வச்சிருக்கிறேன். ஆனா அந்த ஆஷாவுள்ள தீவிரம் என்னை கலவரப்படுத்துது. சரி, நான் இப்ப என்ன செய்யணும்? ஜென்னி கிட்ட இதை பேசலாமா வேண்டாமா? பேசிடலாம் டாக்டர். பிரச்சனைகளை ஜென்னியும் தெரிஞ்சுக்கிட்டு தானே தீரணும். அவ உடைஞ்சு போயிருவா டேவிட். இல்ல டாக்டர், ஜோவுக்காக இந்த உலகத்துல எந்த மூலைக்கும் போய் போராட நாங்க தயாரா இருக்கிறோம். ஒரு கை பாத்துரலாம் டாக்டர். நான் உங்களுக்கு துணையா இருக்கேன் டேவிட். எனக்கு வயசாயிடுச்சுப்பா. அதனால மனசுல உள்ள தைரியம் குறைஞ்சு போச்சு. இருவரும் எழுந்து விட்டார்கள். டாக்டரை அனுப்பிவிட்டு டேவிட் வீடு திரும்பி விட்டான். ஜோவுக்கு பாட்டி சாதம் ஊட்டி கொண்டிருந்தாள். ஜென்னி குளிக்க போயிருந்தாள். பாட்டி ஜோவை டியூஷனில் கொண்டு போய் விட்டு விட்டு வந்தாள். ஜோ இல்லாத நேரத்தில் டேவிட் அம்மா ஜென்னி இருவரையும் அழைத்து உட்கார வைத்தான். ஒன்று விடாமல் சொன்னான். கேட்க கேட்க ஜென்னியின் முகம் வெளிறிவிட்டது. இல்ல இல்ல, என் ஜோவை ஒரு காலம் நான் தரமாட்டேன். அதுக்காக நான் என்னெல்லாம் இழந்திருக்கேன் தெரியுமா? நீ தர வேண்டாம் ஜென்னி. ஆனா நிஜத்தை நீயும் புரிஞ்சுக்கணும் இல்லையா? அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் ஜோவை என்கிட்ட இருந்து அந்த ஆஷா தட்டி பறிச்சிருவாளா? அம்மா ஜென்னியை அணைத்து கொண்டாள். எதுக்கு இந்த பயம்? ஏன் நீ இப்படி பதட்டப்படுற? அம்மா, அவதான ஜோவை பெத்த தாய். அந்த நினைப்பே உனக்கு வரக்கூடாது. இந்த பாரு, ஜோவுக்கு நீதான் அம்மா. இந்த சிந்தனை மட்டும்தான் உன் மனசுல இருக்கணும். தம்பி டேவிட், எதுக்குமே நீங்க 2 பேரும் கலவரப்பட வேண்டாம். அப்படிலாம் ஒருத்தி குறுக்க புகுந்து தட்டி பறிக்க முடியுமா? எல்லாரும் விட்டுருவாங்களா சொல்லுங்க? ஆனாலும் இயல்பா இரு ஜென்னி. குழந்தைக்கு முன்னால எதையும் காட்டிக்காத, புரியுதா? சரிம்மா. ஜோ வந்த பிறகு அதை பற்றி பேசவில்லை. இரவு சாப்பிட்டு படுத்து விட்டார்கள். நள்ளிரவில் ஜென்னி அலறி எழுந்தாள். வேண்டாம், மாட்டேன். என் ஜோவை நான் தரமாட்டேன். அவளை போ சொல்லுங்க. அம்மா எழுந்து வந்து விட்டாள். டேவிட் பதட்டமாக இருந்தான். அம்மா ஜென்னிக்கு அருகில் உட்கார்ந்து அமைதிப்படுத்தினாள். இந்த பாரு ஜென்னி, இப்படி நீ கலவரப்பட்டா பைத்தியம் ஆயிருவ, புரியுதா? ஜென்னி அழுதாள். நீ ஜோ பக்கத்துல போய் படு. ஜென்னி அடுத்த அறைக்கு வந்து உறங்கும் ஜோ அருகில் படுத்தாள். குழந்தையை இறுக அணைத்து முத்தமிட்டாள். அது உறக்கத்தில் ஒரு முறை விழித்து அவளை பார்த்து அழகாக சிரித்தது. திரும்பவும் உறங்க தொடங்கிவிட்டது. ராஜா, எனக்கு நீ வேணும்டா. உன்னை நான் விடவே மாட்டேன், மெல்லிய குரலில் சொல்லிக் கொண்டாள். அப்படியே உறங்கி போனாள். மறுநாள் காலை வழக்கம் போல புறப்பட்டு அனைவரும் அவரவர் வேலைக்கு தயாரானார்கள். ஜென்னி ஆஸ்பத்திரிக்கு வந்து விட்டாள். ஒரு போலீஸ் அதிகாரி பெரிய டாக்டரின் அறைக்குள் அனுமதி பெற்று நுழைந்தார். உட்காருங்க. மன்னிக்கணும், உங்க மேல ஒரு புகார் வந்திருக்கு, பேசத்தான் வந்தேன். என்ன புகார்? 10 வருஷங்களுக்கு முன்னால ஆஷான்னு ஒரு பொண்ணு இங்க பிள்ளை பெற்றிருக்கிறா. அவ அப்போ இருந்த நிலையில அதை வளர்க்க முடியலையா. இங்க உள்ள ஒரு நர்ஸ் அதை எடுத்துட்டாங்களாம். பேரு ஸ்டெல்லாவா. அவங்க இப்ப வெளிநாட்டுல இருக்காங்களாம். எல்லா தகவலும் சரிதான். இல்ல டாக்டர், அந்த ஆஷா எங்க கிட்ட புகார் கொடுத்திருக்கா. ஆஸ்பத்திரியில என்னை ஏமாத்துறாங்க, பொய்யான தகவல்களை தந்திருக்கிறாங்க. நான் நம்பல. என் குழந்தை எனக்கு வேணும், உண்மை தெரிஞ்சாகணும், என் பிள்ளை எனக்கு மீட்டு கொடுங்கன்னு புகார் கொடுத்திருக்கிறா. டாக்டர் நிமிர்ந்து உட்கார்ந்தார். நிச்சயமா இல்ல. நாங்க சொன்ன எந்த தகவலும் பொய் இல்ல. யாருக்கு நாங்க பயப்படணும்? போத மருந்தோட பிடியில புள்ளைய பெத்து தூக்கி வீசிட்டு போன அந்த ஆஷா 10 வருஷங்க கழிச்சு வந்து மிரட்டுறாளா? அவளுக்கு வெக்கமா இல்ல? அதை ஒரு புகாரா எடுத்துட்டு எப்படி சார் விசாரிக்க வரீங்க? சாரி டாக்டர், ஒரு புகார்னு வரப்போ விசாரிக்கிறது எங்க கடமை. நாங்க சொன்ன எல்லா தகவல்களும் நிஜம். இதுக்கு மேல ஆஷா இதுல தலையிட்டா நானும் சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும். ஓகே, நன்றி டாக்டர், நான் வரேன். அவர் போய்விட டாக்டருக்கு கலவரமாக இருந்தது. இது எங்கெல்லாம் போகும்? அன்று காலை ஜென்னி வீடு திரும்பி விட்டாள். விவரத்தை டேவிடிடம் சொன்னாள். போலீஸ்ல புகார் கொடுத்திருக்கிறா அந்த ஆஷா. நம்மகிட்ட தான் ஜோ இருக்கான்னு கண்டுபிடிச்சிருவாளா? ருக்மணி அருகில் வந்தாள். ஜென்னி, கண்டுபிடிக்கட்டுமேம்மா. அம்மா, என்ன சொல்றீங்க? படக்குன்னு குழந்தைய வீசிட்டு போனவ திடீர்னு வந்து கேட்டா தர முடியாது, புரியுதா? அப்படி சொல்ல முடியுமாம்மா? நிச்சயமா முடியும். அம்மா, சட்ட ரீதியா நாங்க அதை தத்து எடுக்கலையே, அதனால எங்களுக்கு உரிமை இல்லையே. அவசியம் இல்ல. கழுத்துல தாலி இல்லாம ஒருத்தி பிள்ளைய பெத்தா அந்த குழந்தை சொத்துரிமை எப்படி கேட்க முடியாதோ அப்படிதானம்மா இதுவும். இல்ல ஜென்னி, நான் அப்படி நினைக்கல. டேவிட், நான் ஒண்ணு சொல்லட்டுமா? என்னம்மா? ஜோவுக்கு 9 வயசாச்சு.
விவரம் தெரிஞ்ச வயசுதான், இனி ஜோவுக்கு உண்மையை சொல்லிடலாம். ஐயோ எதுக்கு? ஜென்னி பதறிவிட்டாள். அது நமக்கு பாதுகாப்பு ஜென்னி. இல்லம்மா, நாங்க பெத்தவங்க இல்லைன்னு தெரிஞ்சு ஜோவுக்கு பிடிப்பு விட்டுட்டு போயிட்டா போகாதுமா. உங்க 2 பேரையும் அவன் மட்டும் பிரிய விரும்பலன்னா எந்த ஆஷாவும் சட்டமும் பக்கத்துல வர முடியாது ஜென்னி. அவன் சொல்றத கடந்து ஆஷா கிட்ட பிள்ளைய கொடுக்க உச்ச நீதிமன்றத்துல கூட சட்டம் இல்ல. உண்மைதான், ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இல்ல ஜென்னி, இந்த நேரத்துல துணிஞ்சு அதை நாம பேசுறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. இருவரும் பார்த்து கொண்டார்கள். நாளைக்கு டாக்டர்கிட்ட பேசிட்டு வரணும்னா முடிவிடுங்க. சரிம்மா. ஜோ வந்த பிறகு அதை பற்றி எதுவும் பேசவில்லை. மறுநாள் காலை ஆஸ்பத்திரிக்கு ஜென்னியுடன் டேவிடும் வந்தான். ருக்மணி அம்மா சொன்னதாக டாக்டரிடம் இருவரும் விவரத்தை சொல்ல டாக்டர் யோசித்தார். வெரி குட், புத்திசாலித்தனமா இருக்கே. நமக்கு யாருக்குமே பதட்டத்துல இது தோணலையே. ஆனா இது உள்டாயிட்டா டாக்டர்? ஆகாதுமா. முன்ன பின்ன தெரியாதவகிட்ட எந்த ஒரு குழந்தைக்கும் திடீர்னு பாசம் வராது. அவன் கண்ணு முழிச்சதே ஓ முகத்துல. பக்குவமா பேசுங்க. இப்ப அவனை வளர்க்கறது அந்த அம்மா தானே, அவங்கள விட்டே பேச விடுங்க. அவங்க படிச்ச பக்குவமான பெண்மணி, நிச்சயமா சாதிக்க முடியும். சரி டாக்டர். டேவிட் புறப்பட்டு விட்டான். ஜென்னி டியூட்டியில் இருந்தாள். நிம்மதியே சுத்தமாக தொலைந்து போயிருந்தது. பிற்பகல் 3 மணிக்கு அந்த ஊர் பெரிய மனிதர், அரசியல் செல்வாக்குள்ள ஒரு மனிதர் பெரிய டாக்டரை பார்க்க வந்தார். வணங்கினார். சொல்லுங்க, என்ன வேணும்? ஆஷான்னு ஒரு பொண்ணு புகார் கொடுத்திருக்கிறா. அவ குழந்தைய ஒளிச்சு வச்சுக்கிட்டு குடுக்கலையாம். நீங்க அதை கொடுத்துருங்க டாக்டர். தாய் பிள்ளைய ஏன் பிரிக்கிறீங்க? ஆஷாவை உங்களுக்கு எப்படி? இந்த கேள்வி தேவையில்லை. தெரியும், புகார் வந்திருக்கு. நீங்க குடுக்கலன்னா பின்விளைவுகள் பெருசாகும். எதிர்ப்புகள் பல பெரிய இடங்கள்ல இருந்து வரும். ஜாக்கிரதை. டாக்டர் பேசவில்லை. நாளைக்கு பிள்ளைய ஒப்படைக்கிறீங்க, புரியுதா? அந்த நபர் வெளியேறிய 10 நிமிடங்களில் ஆஷா உள்ளே நுழைந்தாள். டாக்டர் வெறுப்புடன் பார்த்தார். என்ன டாக்டர் பாக்குறீங்க? 10 வருஷத்துக்கு முன்னால போத மருந்த போட்டுக்கிட்டு நிராதரவா நின்ன அந்த ஆஷாவா இதுன்னு பாக்குறீங்களா? 10 வருஷத்துல என்ன வளர்த்துக்கிட்டேன். நினைச்சதை அடையாம விழமாட்டேன். என் பொருளை எதுக்கு நான் யாசகம் கேட்கணும்? எடுத்துப்பேன். டாக்டர் பேசவில்லை. என் குழந்தைய வளர்க்குற நர்ஸ் நிச்சயமா இந்த ஆஸ்பத்திரியில தான் இருக்கிறா. அவளை எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு தெரியும். அவ என்கிட்ட கண்ணாமூச்சி ஆடுறாளா? காணாம போயிடுவா. ஜாக்கிரதை. ஆஷா சரக்கென்று வெளியேற டாக்டர் ஆடி போனார். ஜென்னியை அழைத்து விவரம் சொன்னார். ஜென்னிக்கு நடுங்கி விட்டது. டாக்டர், நாளை முதல் நான் வேலைக்கே வரல. நீ வரலன்னா அவ உன்னை தேடி வர்றது கஷ்டமா? நேரடி யுத்தத்துக்கு நீ தயாராகலாம். அன்னைக்கே போத மருந்துல வாழ்ந்த ஒருத்தி இப்ப எதுக்கும் துணிஞ்சவளா இருந்தா ஆச்சரியப்பட எதுவும் இல்ல. டாக்டர், எனக்கு பயமா இருக்கு. விடுமா, பாத்துக்கலாம். நாங்கெல்லாம் இல்லையா? உன்னை விட்டுடுவோமா? வீட்டுக்கு வந்து இதை விவாதித்தார்கள். அம்மாவிடம் எல்லாம் சொல்லி ஜோ கிட்ட இதை பத்தி நீங்க பேசணுமா என்றார்கள். நான் பேசிக்கிறேன். நாளைக்கே குழந்தைகிட்ட இதை நான் ஓபன் பண்ணிக்கிறேன். கவலைப்படாத ஜென்னி. நல்லவங்களை தெய்வம் சோதிக்கும், ஆனா கைவிடாது. காலையில் நாளிதழ் வந்தவுடன் இயல்பாக அதை படிக்கும் டேவிட் 3ஆம் பக்கத்தை பார்த்ததும் பதறிவிட்டான். ஜென்னி, இங்க வா. என்னங்க? ஓடி வந்தாள். இத பாரு. டேவிட் படிக்க ஆரம்பித்தான். பிரபலமான மருத்துவமனையில் மோசடி நடக்கிறது, அதன் விவரங்கள். அம்மா ஓடி வந்தாள். 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்க பிள்ளை பெத்த ஆஷான்ற பொண்ணு அந்த சூழ்நிலையில தான் பிள்ளைய விட்டு போனா. அங்க பணிபுரியும் ஒரு நர்ஸ் இந்த குழந்தைய எடுத்து வளர்த்திருக்கிறா. இப்போ பெத்த தாய் வந்து பிள்ளைய கேட்க அந்த நர்ஸே இங்க இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. உண்மை அதுவல்ல. அந்த நர்ஸ் அங்கேதான் இருக்கிறார். ஆஷாவுக்கு அவர் பெயர் தெரியாததால் குழப்பம். பெற்ற தாயிடம் பிள்ளையை தராமல் மோசடி. ஆஷா போலீசில் புகார். தன் பிள்ளையை தன்னிடம் ஒப்படைக்குமாறு அந்த தாய் கதறல். இது மகளிர் இயக்கம் வரை செல்ல போகிறது. மோசடி கும்பல் விரைவில் வெளியே வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டேவிட், ஜென்னி ஆடி போயிருந்தார்கள். ருக்மணி அம்மா டேவிட் படித்ததை கேட்டு நிலைகுலைந்து போயிருந்தாள். இனிமே நம்ம ஜோ நமக்கு இல்லையா? ஜென்னி கதறிவிட, மெதுவா பேசு ஜென்னி, குழந்தை உள்ள இருக்கான். அவனுக்கு இன்னமும் நான் சொல்லல. பத்திரிக்கையில வந்துருச்சேம்மா. அவளுக்கு செல்வாக்கு அதிகமா இருக்குமா? இருக்கட்டும், நியாயம் நம்ம பக்கம் இருக்கு இல்லையா? டேவிட் அந்த நாளிதழை வீசி விட்டு போக ருக்மணி அதை கையில் எடுத்தாள், பிரித்தாள். இவதாமா அந்த ஆஷா. ருக்மணி பார்க்க தூக்கி வாரி போட்டது. இவளா ஆஷா? ஆமாம்மா. இவ பேர் கஸ்தூரியாச்சே. உங்களுக்கு இவள தெரியுமா? நல்லா தெரியும். அம்மா, என்ன சொல்றீங்க? இவள உங்களுக்கு எப்படி தெரியும்? கஸ்தூரி குடும்பத்துக்கு அடங்காம வினோதுன்னு ஒருத்தனை நம்பி வீட்டை விட்டு அவன் கூட ஓடினவ. அவன் இவளை கெடுத்துட்டு கர்ப்பமாக்கிட்டு கைவிட்டுட்டான். அதுல உருவான பிள்ளைதான் ஜோவா. பேரை ஆஷான்னு மாத்தி வச்சுக்கிட்டாளா? இவ கெட்டு சீரழிஞ்ச காரணமாத்தான அவமானம் தாங்காம அவளோட அப்பா தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அப்படியா? இருவரும் ஆடி போனார்கள். அவன் கைவிட்டதுனால இவ போத மருந்து பழக்கத்துக்கு ஆளாகி சந்தி சிரிச்சு
பிள்ளை பெத்துக்க உன் ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கிறா. அம்மா, இத்தனை சரியா சொல்றீங்களே, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அம்மாவுக்கு கண்கள் கலங்கின. எப்படிம்மா தெரியும்? பாட்டி குரல் கொடுத்தபடி ஜோ ஓடி வந்து இடுப்பை கட்டி கொண்டது. அப்புறமா பேசலாம் ஜென்னி, குழந்தைய குளிக்க வச்சு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும். அம்மா அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டாள். பாட்டி, இன்னைக்கு பள்ளிக்கூடம் பிடிக்கல. அப்படி சொல்லக்கூடாது ராஜா. சாயங்காலம் கடைக்கு போய் உனக்கு பாட்டி பீட்சா வாங்கி தருவேன். ஐ, நல்ல பாட்டி. வா, ஃப்ரெஷ் பண்ணிட்டு குளிக்கலாம். இருவரும் உள்ளே போக, ஜென்னி, நீ புறப்படலையா? ஆஸ்பத்திரிக்கு போவே எனக்கு பயமா இருக்குங்க. எதுக்குமா? பத்திரிக்கையில வந்தாச்சு. அங்க வேலை பார்க்குற பல பேருக்கு அந்த நர்ஸ் நான் தான்னு தெரியும். இனிமே உண்மை வெளியே வராம இருக்குமா? ஆஸ்பத்திரி நிர்வாகி பெரிய டாக்டர் கூப்பிட்டு ஆஸ்பத்திரி மானம் போகுதுன்னு எச்சரிக்க மாட்டாங்களா? எப்படி கிடுக்கிப்பிடி போடுறா பாருங்க. விடு, டாக்டர் நம்ம கிட்ட பேசுவாரு. அடுத்த அரை மணி நேரத்தில் பாட்டி ஜோவுக்கு டிஃபன் ஊட்டி கொண்டிருக்க வாசலில் கார் வந்து நின்றது. பெரிய டாக்டர் இறங்கி வர இருவரும் பதறிவிட்டார்கள். வாங்க டாக்டர். நிர்வாகி என்னை கூப்பிட்டு அனுப்பினாருமா. அங்க போயிட்டு தான் வரேன். என்ன சொன்னாங்க? ஏன் பேப்பர்ல வர அளவுக்கு விட்டீங்க? ஆஸ்பத்திரி கௌரவம் சதிஞ்சு போச்சேன்னு திட்டினாரு. நானும் விடல, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். என்ன சொன்னாரு? உண்மையை ஆஷாட்ட சொல்லிடுங்க. தனிப்பட்ட 2 பேரோட பிரச்சனையினால ஒரு ஆஸ்பத்திரியோட கண்ணியம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்றாரு. அதனால டாக்டர், சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுமா. ஜென்னிக்கு உடம்பு நடுங்கியது. நீ இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு வர வேண்டாம். ஏன் டாக்டர்? பத்திரிக்கைக்காரங்க சூடான ஒரு செய்தி இருக்கிற காரணமா கேமராவும் கையுமா சுத்துவாங்க. உண்மை அங்க உடையும் போது உன்னை போட்டோ எடுத்து 1க்கு 10 எழுதுவாங்க. அது உன் வாழ்க்கையை பாதிக்கும். அதனால நான் ஆஷாவை சந்திச்சு பேசி இதை வேற மாதிரி கொண்டு வரேன். டேவிட், நீங்க என்ன சொல்றீங்க? டாக்டர் சொல்றதுதான் சரி ஜென்னி. அம்மா, குழந்தைய இன்னைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணுமா? கண்டிப்பா அனுப்பணும் ஜென்னி. நான் ஆஸ்பத்திரிக்கு வரேன். கஸ்தூரியை பார்க்கணும். என்ன சொல்றாங்க இந்த அம்மா? ஆஷாவோட நிஜ பேரு கஸ்தூரியா? அவ கதையை இவங்க புட்டு புட்டு வைக்கிறாங்க. எப்படி? டாக்டர், நான் ஆஸ்பத்திரிக்கு வரேன். அங்க பேசிக்கலாம். ஜென்னி, நீ கவலைப்படாத. பெரிய டாக்டர் புறப்பட்டு விட்டார். ஆஸ்பத்திரிக்கு அவர் வந்து சேர்ந்ததும் பத்திரிகை, தொலைக்காட்சி கேமராக்கள் வாசலில் காத்திருந்தன. இவர்தான் பெரிய டாக்டர். படக்கென அவரை கேமரா வெளிச்சம் குளிப்பாட்ட அவர் உள்ளே போய்விட்டார். செக்யூரிட்டியை பார்த்து சொன்னார், எந்த பத்திரிகை நிருபரும் என் அனுமதி இல்லாம என் அறைக்குள்ள வரக்கூடாது. ஆஷா வந்தா மட்டும் அனுப்புங்க. ருக்மணின்னு ஒரு அம்மா வந்தா அனுப்புங்க. சரி டாக்டர். சரியாக 10 மணிக்கு ஆஷா காரில் வந்து இறங்கி காரிடாரில் நடக்க தொடங்க கேமரா வெளிச்சம் அவளை குளிப்பாட்ட ரிசப்ஷனில், உங்களுக்கு போன் மேடம். ஆஷா வந்து எடுத்தாள். ஆஷா பேசுறேன். கஸ்தூரி, நல்லா இருக்கியாமா? ஆஷா ஆடி போனாள். யார் பேசுறது? உன்னை கஸ்தூரின்னு உரிமையோட யார் கூப்பிடுவாங்கன்னு நீயே யோசனை பண்ணுமா? ஆஷா ஆடி போனாள். மறுபடியும், எனக்கு தெரியல. உன்னை நான் சந்திக்கணும் கஸ்தூரி. உன் போட்டோவை நேத்திக்கு பேப்பர்ல பார்த்தேன். அப்ப நான் தூங்கல. வரியா கஸ்தூரி? எங்க எங்க வரணும்? ஒதுக்குப்புறமான இடத்துக்கு, யாரும் தொந்தரவு பண்ணாத இடத்துக்கு. மனசு விட்டு உங்ககிட்ட நான் பேசணும். நீங்க யாரு? நேர்ல வந்தா உனக்கே தெரியும் கஸ்தூரி. கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வா. பழனி முருகன் மண்டபத்துல நான் இருப்பேன். கஸ்தூரி ரிசீவரை வைத்தாள். சுற்றிலும் கேமராக்கள். ஆஷா கையெடுத்து கும்பிட்டாள். என்னை விட்டுடுங்க. இது குழந்தை விஷயம் இல்ல, என் பர்சனல் விஷயம். என்னை பின்தொடர வேண்டாமே. வேகமாக வெளியே வந்து ஆஷா ஒரு காரில் ஏறிக்கொள்ள ஒரே ஒரு நிருபர் மட்டும் தன் பைக்கில் ஏறி காரை பின்தொடர ஆரம்பித்தார். ஆஷா தன் காரை ராசி சில்க்ஸ் அருகில் பார்க் செய்துவிட்டு இறங்க அந்த நிருபரும் இறங்கிவிட்டார். ஆஷா கோவில் செக்யூரிட்டியிடம், ஒரு ஆள் கேமராவோட வராரு, உள்ள விடாதீங்க என கூறி உள்ளே போக அந்த நிருபர் தடுக்கப்பட்டார். ஆஷா வேகமாக இடதுபுறம் திரும்பி நடந்து மண்டபத்துக்கு வந்து விட்டாள். யாரும் இல்லை. சுற்றிலும் பார்த்தால் தோளில் கை விழுந்தது. ஆஷா படக்கென திரும்ப எதிரே ருக்மணி அம்மா. ஆஷா ஆடி போனாள். அம்மா, நீயா? போன்ல என்கிட்ட பேசினது நீயா அம்மா? நான் தாண்டி கஸ்தூரி. எப்படிமா இருக்க நீ? உன்னை நான் சந்திப்பேன்னு கனவுல கூட நினைக்கலம்மா. கஸ்தூரி அழுது விட்டாள். வாம்மா, 10 வருஷ கதை பேசணும். நீ இப்ப எங்க இருக்க? இத கேக்குற தகுதி உனக்கு இருக்கிறா கஸ்தூரி? அம்மா, நீ ஓடி போன காரணமா உங்க அப்பா இறந்து நான் விதவையான. இதையே சொல்லி குத்தி காட்டி உங்க அண்ணன்மாரும் என்ன நிராதரவாக்கிட்டாங்க. குடும்பத்துல தழைச்சு வாழ்ந்த ஒரு தாய் அதை விட்டு விலகி தனிமரமா போராட நீதான் காரணம் கஸ்தூரி. 10 மாசம் உன்னை சுமந்து பெத்த என்ன வீதியில கொண்டு வந்து விட்டுட்டியே கஸ்தூரி. அம்மா, இப்ப மறுபடியும் இறுக்கமான ஒரு சூழ்நிலையில நம்ம சந்திக்கிறோம். இல்லம்மா, நடந்த எல்லாத்தையும் மறந்துரு. அன்னைக்கு நீ பார்த்த கஸ்தூரி இல்லைன்னா வசதியா வாழ்றேன், எனக்குன்னு செல்வாக்கு நிறைய இருக்கு. அப்போ என்னால தெருவுக்கு வந்த நீ இனிமே கஷ்டப்பட வேண்டாம். உன்னை ராணி மாதிரி நான் வச்சுக்கிறேன். இப்பவே என்னோட வந்துருமா. கஸ்தூரி, நான் அதிர்ஷ்டக்காரி. ஒரே நேரத்துல என்னை பெத்த அம்மாவும் நான் பெத்த பிள்ளையும் எனக்கு கிடைக்க போறாங்க.
நீ பெத்த பிள்ளையா? ஆமாமா, அது ஒரு பெரிய கதை. சரி, நீ இப்ப எங்க இருக்க? தனியா ஒரு பிளாட் எடுத்து தங்கி இருக்க. அங்க நீ வா, விலாவாரியா பேசலாம். இப்ப வா. வாமா, எல்லாம் சொல்றேன். இனிமே நீ, நான், என் மக 3 பேரும் ஒண்ணா இருக்க போறோம். உன் பேரனை நீயே வளர்க்கலாம். அதத்தான் நான் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். என்ன சொல்ற? மானசீகமா. சரி வா போலாம். நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மறுபடியும் சாப்பிடணும். வாம்மா. இருவரும் வெளியே வந்து காரில் ஏற அந்த நிருபர் ஓடி வந்தார். அம்மா கஸ்தூரியின் வீட்டுக்குள் நுழைந்தாள். சமீபத்தில் கட்டப்பட்ட சொகுசு பிளாட், எல்லா வசதிகளும் இருந்தன. உட்காருமா, இனிமே உன்னை ராணி மாதிரி வச்சு நான் காப்பாத்துறேன், சரியா? ருக்மணி அவளையே பார்த்தாள். என்னம்மா அப்படி பாக்குற? சரி, உன் குழந்தைன்னு ஏதோ சொன்னியே, அந்த கதையை சொல்லு. தான் போதையில் இருந்தது, பிரசவித்தது, குழந்தையை விட்டு வந்தது என ஆஷா எல்லாம் சொன்னாள். இப்ப என் குழந்தைய திரும்ப பெற வந்திருக்கேம்மா. ஆனா ஆஸ்பத்திரி நிர்வாகம் என்னை ஏமாத்துது. என் மகனை ஒளிச்சு வச்சிருக்கிற அந்த நர்ஸ் யாருன்னு எனக்கு தெரியல. ஆனா என் செல்வாக்க வச்சு இன்னும் 24 மணி நேரத்துல அந்த நர்ஸ் யாரு, என் குழந்தை எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவேன். நாளைக்கு ராத்திரி உன் பேரன் உன் மடியில இருப்பான். போதுமா? இது சரியா கஸ்தூரி? என்ன சொல்ற? நீ ஒரு தாயா அன்னைக்கு நடக்காம பெத்ததை வீசி எறிஞ்சிட்டு போதை மருந்து முக்கியம்னு சுய உணர்வே இல்லாம போன. இப்போ இப்ப திரும்ப வந்து அடாவடியா குழந்தைய கேக்குற. இத்தனை நாள் அதை ஆளாக்குன ஒரு தாயால எப்படி உனக்கு அதை திருப்பி தர முடியும்? நியாயமா? தரணும். ஏன்னா குழந்தை என்னோடது. தப்புமா. பாலை கறக்காம மடியில வச்சிருக்கணும். விட்டாச்சு. அதை கறந்து காய்ச்சி டிகாக்ஷன் ஊத்தி சக்கரை கலந்து காஃபி ஆக்கியாச்சு. இப்ப மடியில உள்ள மாதிரியே பால் வேணும்னு கேட்டா எப்படிமா கிடைக்கும்? என்ன பேசுற நீ? இதை நான் ஏத்துக்கல. கஸ்தூரி, நானும் ஒரு தாய். என்னை மன்னிச்சு. தாய்மையை மதிக்கிறவன்னா. உன் பிள்ளைய போத்தி ஒருத்தி வளர்க்கறா. அதனாலதான் அவ யாருன்னு வெளியில சொல்லாம ஆஸ்பத்திரி மொத்தமும் அடகாக்குது. நிறுத்து. என் பொருள் எனக்கு கிடைக்கணும். தட்டி பறிப்பேன். உன் கழுத்துல தாலி இல்ல. அந்த பிள்ளைக்கு உன் கூட வாழ்ந்தா என்ன கௌரவம்? பணம் கௌரவத்தை சம்பாதிச்சு தரும். தப்பு கஸ்தூரி, விட்டுடு. நீ உண்மையை தெரிஞ்சுக்கோ. உன் பிள்ளைய தேடி போ. அன்பை காட்டு. அடாவடியா பறிக்க பார்க்காத. தள்ளி இருந்தே தாய்மைக்கு மரியாதை கொடுமா. ஸ்டாப் இட். இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கேன்னு பூரிச்சு போனேன். என்னை எரிச்சல் மூட்டுறியே. இந்த பேச்சை விடு. இல்ல கஸ்தூரி, என் மக நீ. தவறான அடாவடி பாதையில நீ போகக்கூடாதுன்னு எச்சரிக்கிறது உன்னை பெத்த என்னோட கடமை. நிறுத்து. 10 வருஷமா நீயா என் கூட இருந்த? இந்த வளர்ச்சிக்கும் வளத்துக்கும் நீயா காரணம்? என்ன உரிமை உனக்கு? இந்த பாரு, தாயின்னு மதிச்சு உன்னை இங்க கூட்டு வந்ததே தப்புன்னு என்னை நினைக்க வச்சிடாத. கஸ்தூரி, என் பர்சனல் மேட்டர்ல யார் தலையிட்டாலும் எனக்கு பிடிக்காது. புரியுதா? உன் முடிவு இதுதானா? இல்ல, இது முடிவே இல்ல. கஸ்தூரி தன்னோட மகனோட வாழ போற வாழ்க்கைக்கு இது ஆரம்பம். நாளைக்கு என் மகன் இங்க இருப்பான். அப்போ உனக்கு தெரியும் என்னோட சக்தி. சரி, நான் புறப்படுறேன். நீ எங்க இருக்க? இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? அம்மா சிரித்தாள். உன் பர்சனல் மேட்டர்ல யார் தலையிட்டாலும் உனக்கு பிடிக்காது இல்லையா? அதேதான் எனக்கும். நான் வரட்டுமா? ஏம்மா பிடிவாதம் பிடிக்கிற? இந்த வயசுக்கு மேல நீ உழைக்கணுமா? அதுல தப்பில்ல கஸ்தூரி, இது தன்மான பிரச்சனை. வேண்டாம்மா, உனக்கு செய்யறது என் கடமை. நீ என் கூட இருக்க மாட்டியா? நான் யோசிக்கணும். எப்ப பதில் சொல்லுவ? அதிக அவகாசம் எடுத்துக்க மாட்டேன். நாளைக்கே பதில் சொல்லிடுறேன். வெரி குட். நல்ல பதிலா சொல்லணும். பொட்டியை தூக்கிட்டு காலையில வந்துடணும். பாக்கலாம். இப்போ உன்னை எங்க டிராப் பண்ணணும்? நான் ஆட்டோ பிடிச்சு போயிடுறேன் கஸ்தூரி. வரேன். நாளைக்கு கண்டிப்பா வருவேன். ருக்மணி அம்மா படி இறங்கி விட்டாள். கஸ்தூரி வாசல் வரை வந்து ஆட்டோவில் ஏற்றி விட்டாள். அம்மா அடுத்த அரை மணி நேரத்தில் டேவிட் வீட்டு வாசல் முன்பு இறங்க, வாசலில் டேவிடும் ஜென்னியும். எங்க போயிட்டு வரீங்க? பதறி போயிட்டோம். இங்க ஜோ அழுது ஆர்ப்பாட்டமே பண்ணிட்டான். எங்க குழந்தை? உள்ளே அம்மா வர ஜோ ஓடி வந்து அவள் இடுப்பை கட்டி கொண்டு, பாட்டி இனிமே இந்த மாதிரி செய்யாத. என்னை விட்டு நீ போகவே கூடாது. இல்லடா கண்ணா, நீ சாப்பிட்டியா? இல்ல பாட்டி. அவனுக்கு மளமளவென சாப்பாடு தயாரித்து ஊட்டி விட்டு அவன் உறங்கும் வரை ருக்மணி உறங்கவில்லை. பிறகு ஜென்னியிடம் வந்தாள். டாக்டருக்கு போன் போட்டு கொடு டேவிட். எதுக்குமா? கூட. டேவிட் போட்டு தர எதிர்முனையில் டாக்டர். நீங்க வரவே இல்லையே? டாக்டர், கஸ்தூரி, அதான் ஆஷாவை நான் சந்திச்சு பேசிட்டேன். நிர்வாகத்தை ஒரு நாள் காத்திருக்க சொல்லுங்க. நாளைக்கு எல்லா உண்மைகளும் தானே வெளியே வந்துரும். புரியல? நாளைக்கு புரியும் டாக்டர். நான் சொல்ற வரைக்கும் நீங்க யாரும் பேச வேண்டாமே. சரிம்மா. அம்மா இந்த பக்கம் வர ஜென்னி அம்மா கைகளை பிடித்து கொண்டாள். ஆஷாவை சந்திச்சிங்களா? ஏன் கஸ்தூரின்னு சொல்றீங்க? அவள் உங்களுக்கு எப்படி தெரியும்? என் ஜோவாவை தட்டி பறிச்சிருவாளா? அம்மா சிரித்தாள். ஜென்னி, உன்னோட எல்லா கேள்விகளுக்கும் நாளைக்கு விடை கிடைக்கும். ஜோவை உங்ககிட்ட இருந்து பிரிக்க அந்த கடவுளால கூட முடியாது. அப்படியா சொல்றீங்க? என் பேரன் நல்லா இருக்கணும். அவன் பேரன்னா நீ என் மக. நீ மட்டும்தான் என் மக. மகளுக்காக ஒரு தாய் எதையும் செய்வா. தாய்மையை களங்கப்படுத்தி தாய்மையை நோகடிக்கிற சக்தி எதுவானாலும்
அத வீரமான ஒரு தாய் தாங்கிக்கவே மாட்டா. குரலில் ஆவேசம் இருந்தது. அம்மா, எனக்கு களைப்பா இருக்கு. காலையில பேசிக்கலாம் ஜென்னி. என் பேரன் பக்கத்துல போய் நான் படுக்கிறேன். உள்ளே போய் விட்டாள். அம்மா பேச்சு ஒரு மாதிரியா இல்ல ஜென்னி? ஆமா டேவிட். ஆனா நமக்கு நல்லதைத்தான் செய்வாங்கன்னு அழுத்தமா ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கும் அது உண்டு. தூங்கலாம். ருக்மணி ஜோவை அழுந்து முத்தமிட்டு அவனை இறுக கட்டிக்கொண்டு படுத்தாள். ருக்மணியின் கண்ணீர் ஜோவின் உச்சந்தலையை ஈரமாக்கியது. காலை அலாரம் அடித்தது. ஜோவை தயார் செய்து அனுப்பிய அம்மா, நான் கொஞ்சம் வெளியில போகணும். நீயும் டேவிட் கூட புறப்படு. தைரியமா வேலைக்கு போ. உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. போயிட்டு வாம்மா. சொல்லிவிட்டு அம்மா வாசலில் இறங்கி விட்டாள். எங்க போறாங்க? நான் பின்தொடரட்டுமா ஜென்னி? வேண்டாங்க, விடுங்க, வந்துருவாங்க. ருக்மணி ஒரு ஆட்டோவை தெருமுனையில் பிடித்தாள். நேராக ஆஷா விலாசம் சொன்னால் ஆட்டோ ஓடத் தொடங்கியது. ஆஷா வீட்டை அடைந்து விட்டாள். காலிங் பெல்லை அழுத்த ஆஷா வந்து கதவை திறந்தாள். அம்மா வந்துட்டியா? ஆமாம்மா. நிரந்தரமா வரலையா? கையில எதுவும் இல்லையே. கட்டின துணியோட வந்தா உன் அம்மாவை நீ ஏத்துக்க மாட்டியா கஸ்தூரி? என்ன இப்படி பேசுற? இன்னும் 3 மணி நேரத்துல உனக்கு தேவையான எல்லாம் வீடு தேடி வரும். என்ன நினைச்ச உன் மகளை? அம்மா சிரித்தாள். நான் கொடுத்த பணத்துல ஒரு கருங்காலி உண்மையை கக்கிடுச்சு. என் குழந்தை ஜோங்கிற பேர்ல ஜென்னின்னு ஒரு கிறிஸ்தவ நர்ஸ் வீட்டுல இருக்குது. அந்த நர்ஸ் விலாசமும் இப்பதான் என் கைக்கு வந்துச்சு. நான் கிளம்பிட்டே இருக்கேன். உன் பேரனோட வரேன். அந்த ஜென்னி தருவாளா? அவ யாரு தர்றதுக்கு? மறுத்தா அவ தலையை சீவிட்டு என் மகனை தூக்கிட்டு வருவேன். உன் மகளை பத்தி உனக்கு தெரியாது. என் தீவிரத்தை, வேகத்தை, தாய் பாசத்தை இனிமேதான் நீ பார்க்க போற. சரி, என் கையால உனக்கு சாப்பாடு கொடுத்து எத்தனை வருஷங்களாச்சு. உங்க அம்மா நான் தயாரிச்ச சாப்பாட்டை சாப்பிட்டு தெம்பா போய் என் பேரன் தூக்கிட்டு வா, சரியா? இப்பதான் நீ என் அம்மா. 1/2 மணி நேரத்துல தயார் பண்ணிடுறேன். ஆஷா 4-5 பேருக்கு போன் செய்தால் அதில் குழந்தையை கொண்டு வரும் செய்தி இருந்தது. என்ன நடந்தாலும் ஆஷா தயார் என்ற வேகம் தெரிந்தது. 1 மணி நேரம் ஆகிவிட்டது. கஸ்தூரி, உனக்கு பிடிச்ச சக்கரை பொங்கல், இட்லி, வடை செஞ்சிருக்கேன். சாப்பிடவாமா? ஆஷா வந்து உட்கார்ந்தாள். ஹா, மனம் தூக்குது. எத்தனை வருஷம் ஆச்சு. நானே ஊட்டி விடட்டுமா? சரிம்மா. ருக்மணி அம்மா நெய் கலந்த சர்க்கரை பொங்கலை மகளுக்கு ஊட்டினாள். ரசித்து சாப்பிட்டாள் ஆஷா. போதும்மா, வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு. முடியல என்னால. கண்ணை இருட்டுது. சொர்க்கம் தெரியுதா? என்னம்மா சொல்ற? கொஞ்ச நேரத்துல சொர்க்கம் தெரியும்னு சொல்றேன். சரி, நான் வரேன். எழுந்து 4 அடி கூட ஆஷா நடந்திருக்க மாட்டாள். நடை பின்ன, கண்கள் இருட்ட, நெஞ்சை அடைக்க, முகம் இருண்டு போக, அலற, வாய் திறந்த போது கடைவாயில் ரத்தமும் நுரையும் தள்ள ஆஷா தடாலென விழுந்தாள். வெட்டி வெட்டி இழுக்க உடம்பு கோணி, முகம் நீளமாகி, கண்கள் மேலே ஏறி, தலை அப்படியே துவண்டது. ருக்மணி அம்மா அந்த கண்களை மூடினாள். அந்த தலையை எடுத்து தன்மடியில் வைத்துக்கொண்டு, என்னை மன்னிச்சிரு என் மகளே என கதறி கதறி அழுதாள். உன்னை கொல்றதை தவிர எனக்கு வேற வழி இல்ல. ஜென்னி ஒரு நல்ல தாய். அவட்டந்து அவ பிள்ளைய பிரிக்கிற உன்ன யமலோகத்துக்கு அனுப்புறதை தவிர வேற வழியே இல்லம்மா ஜென்னி. இனி ஜோவை உங்ககிட்ட இருந்து யாருமே பிரிக்க முடியாது. ஆஷாவின் தலையை தரையில் வைத்துவிட்டு ருக்மணி அம்மா தொலைபேசியை நெருங்கினாள். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? இங்க ஒரு கொலை நடந்திருக்கு. விலாசம் சொல்றேன். உடனே வாங்க. ரிசீவரை வைத்துவிட்டு நிமிர்ந்த ருக்மணியின் கண்களில் புது வெளிச்சம் புறப்பட்டது.